கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து என்னுடைய அன்பு தாசனுக்கும் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. திருச்சபை மக்களுக்கு இயேசுவை நாம் நன்றி சொல்கிறோம். ஐயாவுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா வாலிப தம்பிங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா பெரியவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் மீண்டுமாக ஐயாவுடைய சபைக்கும் ஐயாவுக்கும் பணியாற்றுகிற ஒரு சின்ன ஒரு உத்தியோகஸ்தனாக வந்திருக்கிறேன். கைகளை தட்டி அலையில் செல்லும். ஹல்லேலூயா. என்னென்னா உத்தியோகஸ்தனா என்ன, அது உங்களுக்கு சரியாக புரியல. என் தமிழில் உங்களுக்கு புரியுதா? என்னையும் உங்களுக்கு தெரியலன்னா தமிழ் எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னை பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தர் சொன்னாங்க டிவியில் பார்த்துருக்கிறவங்களா, டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பேர் டிவியில் தான் பார்த்துருந்தீங்க. நான் உண்மையிலேயே நான் வில்சன நம்ம பாஸ்டர்கிட்ட அவர் நான் அண்ணன்னா அவர் தம்பி, அந்த அந்த நட்பு தான். அது பாருங்கள், நண்பன் சொன்னார் பார்த்தீங்களா? நண்பர் சொன்னார். நண்பன்னா நண்பரா? நண்பனா விட்டுட்டு போயிடுவான், நண்பர் வந்து கூடவே இருப்பார். நாங்கள் ஒரு 30-35 வருஷத்தோடைய நண்பர்களாக இருந்தாலும் அப்பப்போ சந்திச்சுக்குவோம், அவ்வளோதான். நடுவில் பார்க்க முடியும். ஏன்னா ஐயா வந்து அவர் போதகராக இருக்கிறார், நான் சுவிசேஷகராக இருக்கிறேன். அவர் சபையில் என்ன பண்ணும், மக்களை கவனிச்சிடணும். நான் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு சத்தியத்தை சொல்லிவிட்டு உயிர் போச்சுன்னா பரலோகம் போயிடணும். கைத்தட்டு. அப்போ உயிர் போயிடுன்றீங்க, உயிர் போயிடுன்றீங்களா? என்ன மாதிரி மக்கள் பாரியா நீங்கள்? அப்போ உங்கள் பாஸ்டர் மட்டும் இருக்கணும், நான் போயிடணும். எவ்வளோ சுயநலம் பாரு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது போல் நான் அப்படி தான். எதிராளி சுட்டான், ராபர்ட் செத்தான். கைத்தட்டு. இதுதான் நம்ம தமிழ். ஹல்லேலூயா. என்னோடய யூடியூப்பில் 3 கோடி பேர் என்னோடய நிகழ்ச்சி பார்க்குறாங்க. நான் ஆரம்ப காலத்தில் நான் வரும்போது பாருங்கள், சைக்கிளை வந்து இந்த பக்கத்துலலாம் மைதானம் வந்தது, அங்கே தான் நிறுத்திட்டு உள்ளே வருவேன். ஆனால் இப்போ வண்டி நிறுத்தத்துக்கே இடம் இல்லாத போச்சு. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. எனக்கு வழியே வேறு தெரியல. அப்படியே வந்து இப்போ வண்டி வெளியே நிற்குது. ஹல்லேலூயா. அதனால் எது சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில் அருமையான குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அம்மாவும் ஐயாவும் கிரேட். எனக்கு ரொம்ப கிரேட்டு. ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் 2 பேருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு 68 வயசு ஆகுது. கைத்தட்டு. இந்த 68 வயசுலேயும் என்னை கேட்குறாங்க மேரேஜ் எப்போன்னு. எவ்வளோ அநியாயமாக இருக்குது இல்லை? ஐயோ ரொம்ப மோசம் ஜனங்க. இதுதான் நம்ம தமிழ். இதனாலே தான் நான் நல்லா இருக்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களே. அவரே பாருங்கள், அவருக்கு முடியும் இல்லை, முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. முடியும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் பாருங்கள், எனக்கு 68 வயசாகுது. இன்றைக்கி சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, சூடு சொரணை இல்லை. அதுக்கு போய் அலையிலையா வந்து பேர். இது என்ன ஜென்மன்னு தெரியலையம்மா. ஒன்றுமே கிடையாது. ஆதார் கார்டு கூட சரியில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், நான் படிக்காதவன், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். ஆனால் முழு வேதாந்தத்தை படிச்சுக்கிறேன். ஆனால் உங்கள் இதில் வந்து ஐயா சொல்லியிருந்தா பார்த்தீங்க, அப்போ யாரெல்லாம் எல்லாம் பொம்பளைங்க தான் படிச்சுக்கிறீங்க, ஆம்பளைங்கெல்லாம் குச்சிக்கிறோம். கைத்தட்டு. நீங்கள்லாம் படிச்சுக்கிறீங்க, நாங்கள்லாம் குச்சி இருக்கிறோம். வாத்தியார் கேட்குறாரு ஒரு நாள், வாத்தியார் கேட்குறாரு, மாணவர்களே ஒரு நல்ல குடிமகனுக்கு எது தேவை? நல்ல குடிமகனுக்கு எது தேவைனார் வாத்தியார். பையன் சொல்கிறான், சார் நல்ல குடிமகனுக்கு ஆட்சி ஊருக்கா தேவை சார். நல்ல குடிமகனுக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா கர்த்தருடைய ஜீவன் உள்ள வார்த்தை வேணும். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், நல்ல லேடிஸ்லாம் நல்ல பைபிள் படிச்சுக்கிறீங்க. இவங்கெல்லாம் என்ன படித்தாங்கன்னு தெரியல.
ஏன் காணிக்கு மேலே இருக்கிற கபரே படிக்கலன்னா அப்புறம் பைபிள் எப்படி படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சொல்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நீ வேதத்தை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை நேசிப்பார். பாருங்க, 68 வயசுன்னு சொல்ல முடியுமா? தம்பி நல்லா பாயிட்டான். என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்டைல் மாற்றிட்டான். இப்போக்கார காலத்து மாதிரி இப்போ பாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் அவர் அப்படியே அவர் மாதிரி நாக்கு அப்படி பண்ணிக்கின்னு பாடிட்டார். அல்லேலூயா. ஆனால் அதோட பாட்டோடைய அது கருத்து அதோடைய ஸ்டைலே வேறு. ஆனால் தம்பியோடைய ஸ்டைலுக்கு அது நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு கை தட்டுங்களா. அல்லேலூயா. ஏன்னா நான் 3ஆம் கிளாஸ் படித்தாலும் பாருங்கள், இதில் சேலத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டி நடத்துனாங்க. ஜட்ஜா என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுவர 3ஆம் கிளாஸ் படிச்சுவர ஜட்ஜா உட்கார வச்சுட்டான். படிச்சதுங்க கை தட்டு பாரு சிரிது. இல்லைங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சுவர என்னை ஜட்ஜா உட்கார வச்சுட்டாங்க. கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்துக்கிறேன். எல்லாம் பாடுறாங்க, இது மாதிரி தான் பாடுறாங்க பிள்ளைங்களாம். ஐயா எப்படி பாடினார்? நல்லாவே பாடினார், நல்லாவே பாடுறார். ஓ, நல்லாவே பாடுறார், நல்லாவே எல்லாருக்கும் எப்படி சொல்லிட்டு 60 பேருக்கும் உன்னை போய் ஜட்ஜின்னு உட்கார வச்சுக்கிறேன் பார். அவங்களும் மூக்க ஓடிப்பன்னு பார்த்தா நான் ஏன் சொல்லணும்? நீ தப்பாக பாடினாலும் நான் உன்னை நல்லா பாடினு தான் சொல்லுவேன். அதுதான் ஒரு பாடகனுடைய புத்தி. அவர் அப்படி பாயிட்டார், இவர் இப்படி பாயிட்டாருன்னா ஆண்டவர் பொத்துன்னு இவரை தள்ளிடுவார். ஆனால் என் வேலை அப்படியெல்லாம் கிடையாது. நீ பாருங்க, கழுத மாதிரி கற்றுனாலும் அதை ரசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்ல, அதில் தான் பாருங்கள் இன்றைக்கி 68 வயசுலேயும் எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் வாய்ஸ் தான். பேசும்போது ஒரு தமிழாக இருக்கும், பாடும்போது ஒரு சுந்தர தமிழாக இருக்கும். நான் பேசும்போது மெட்ராஸ் தமிழ் தான். எங்கள் சம்சாரம் கூட சம்சாரம் தெரியாமல் மின்சாரம் வந்து போகும். சம்சாரம் கூட வந்தால் உயிர் எடுத்துடும். அதில் தான் சம்சாரத்தை விட்டுட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அன்றைக்கி அப்படி தான் சம்சாரத்தை சாக்கடிச்சிடுச்சு. சம்சாரம் மின்சாரம் வேற, சம்சாரம் வேற. மின்சாரத்துக்குன்னு ஜாகிரதையா இருக்கணும், சம்சாரத்துக்குன்னு ஜாகிரதையாக இருக்கணும். அப்படி இருக்கிற சம்சாரத்தை வந்து மின்சாரம் சாக்கடிச்சிச்சு. டக்குன்னு என்ன பண்ண, வெறும் கட்டி பொட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டேன். ஒன்று கொடுத்தேன் பாரு, தொப்புன்னு விழுந்துடுச்சு. அப்போ பாருங்க, அடித்த மாதிரி ஆயிடுச்சு, சாக்கடிச்சதில் காப்பாற்ற மாதிரியும் ஆகிப்போச்சு. அடித்த மாதிரி ஆயிடுச்சு, சாக்கடிச்சதுலேருந்து காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சு. அவன் சொன்னாங்க, என்ன நீ அடிக்கணும்னா அக்கா போயிட்டு இருக்க, நான் அடிச்சிருந்தேன்னா நான் போயிட்டு இருப்பேன், அடிச்சிருந்தேன் நான் போயிட்டு இருப்பேன், சாக்கடிச்ச தொட்டு நானும் தப்பிச்சிக்கினேன். அதனால் நல்லா சிரிப்போம், சிந்திப்போம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு சபை அப்படி தான் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். 5 கிலோ இஞ்சி துண்ண மாதிரி ஒரு சபையில் பார்ப்பேன். பாஸ்டர் எதுனா பேசின்னு கேட்டோம், நம்ம நாதத்துறை ஊற்றி நீ முன்னுக்கோங்க. ஆனால் உங்கள் ஐயா ரொம்ப ரொம்ப எல்லோரும் ரொம்ப நீட்னஸ். எனக்கு அதனால தான் வந்து பாருங்கள், ஐயாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தகப்பன் கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களை வந்து அப்படி உங்களை நடத்துகிறார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, இதோட எப்போ வருவேனோ, இந்த வந்துட்டேன்ல, இதோட 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து 4 வருஷம் பொறுத்து கூட வருவேன் நான். ஏன்னா அப்படி தான் வந்து எங்களுடைய நட்பு இன்னும் வளர்ந்துனுக்குது. அல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, இவங்க எப்படி வாசிப்பாங்கன்னு தெரியல. சரி, என்ன பாடுறாங்க பார்ப்போம். அல்லேலூயா. டி மைனர். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாட்டுக்கு முன்னால் ஒரு போலீஸ்காரன் ஒருத்தரை பிடிச்சான். போலீஸ்காரன் ஒருத்தனை பிடிச்சாச்சு. உன் பேர் என்னடான்னு கேட்டாங்க. சொல்ல மாட்டேன் சார்ன்ட்டான். உன் பேர் என்னடா? சொல்ல மாட்டேன் சார். என்னடா சொல்ல மாட்டேன்? என் பேர் எங்கள் அப்பா எனக்கு சொல்ல மாட்டேன் தான் வச்சுக்கிறார் சார். அப்போ உங்கள் அப்பா பேர் தெரியாது சார்ன்ட்டான். உங்கள் அப்பா பேர் தெரியாதா? என்னடா, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா அப்படி தான் சார் தெரியாதுன்னு வச்சுட்டாரு. அப்போ உங்கள் அம்மா பேர் சார்? மறக்கலை சார். அம்மா பேர் மறக்கலையாம். இவன் சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், கைத்தட்டு. நம்ம எப்பவுமே நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 பாடுறோம். அல்லேலூயா. பாட்டு கேட்போமா? கண்ணீரோடு விதைத்தான் கம்பீரமாய் அறுப்பார், கலங்காதே என் கண்மணி,
கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகனே. கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகனே. கம்பீரமயப்பா கலங்காதே கண்மணி. கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகளே. கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகளே. யாபேசின் எல்லையை பெரிதாக்கிய என் தேவன் உன்னையும் மீட்டுக் கொண்டார், கலங்காதே. யாபேசின் எல்லையை பெரிதாக்கிய என் தேவன் உன்னையும் மீட்டுக் கொண்டார், கலங்காதே. விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா நிச்சயம் முடிவுண்டே, கலங்காதே. நிச்சயம் முடிவுண்டே, கலங்காதே. கண்ணீரோடு விதைத்தான், கண்ணீரோடு விதைத்தான். ஜோர கொஞ்சம் கைய தட்டி காதில சத்தியத்தை நீய கொஞ்சம் கெட்டு விடி, நீய கொஞ்சம் கெட்டு விடி. கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரமயப்பா கலங்காதே என் கண்மணி. கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகளே. பெரிதாக்கிய என் தேவன் வயலின் வாசனை போல் மாற்றிடுவார். ஈசாக்கின் எல்லையை பெரிதாக்கிய என் தேவன் வயலின் வாசனை போல் மாற்றிடுவார். அழைத்த தேவன் பரிசுத்தரே, அழைத்த தேவன் பரிசுத்தரே. பயப்படாதே நீயோ, பயப்படாதே, பயப்படாதே நீயோ, பயப்படாதே. கண்ணீரோடு விதைத்தான், கண்ணீரோடு விதைத்தான். கம்பீரமயப்பா கலங்காதே என் கண்மணி. கர்த்தர் இயேசு உன்னுடன் இருப்பார், பயப்படாதே என் மகளே. Hallelujah. அபிரகாமின் எல்லையை பெரிதாக்கிய என் தேவன் உன்னையும் மீட்டுக் கொண்டார், கலங்காதே. அபிரகாமின் எல்லையை பெரிதாக்கிய என் தேவன் உன்னையும் மீட்டுக் கொண்டார், கலங்காதே. விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் நிச்சயம் முடிவுண்டே, கலங்காதே. நிச்சயம் முடிவுண்டே, கலங்காதே.
கண்ணீரோடு விதைத்தான், கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரமயர்ப்பா கலங்காதே என் கண்மணி, கர்த்தர் இயேசு உடன் இருப்பார், பயப்படாதே மகளே. அலையிலே செல்வோம். பாருங்க, ஒரு காலத்தில் செத்துனுக்கு கானா பாடினேன். என் பாட்டை கேட்டுட்டு ஒருத்தர் ஏஞ்சி உட்காந்து கை தட்டினார். கை தட்டு செவுத்துல மோதின்னு செத்துருவேன், செவுத்துல மோதின்னு செத்துருவேன். செத்துற ஏஞ்சி உட்காருவாரு, லூசு தன்மா கை கட்டி. உயிர் இல்லாத ஒரு சடலத்துக்கு முன்னால் பாடினேன். அவரும் படுத்திருந்தாரு, நானும் பாடியிருந்தேன். ஏன்னா அவருக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆனால் நம்ம பாடுற ஆண்டவருக்கு ஜீவன் இருக்குது, அவர் உயிரோடு இருக்கிறார். அதில் தான் நான் பாடுறேன். அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? தாய் வழியாய் பிறந்த மனிதனுக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம பாருங்க, நமக்கு நிரந்தரம் இருக்குதா? சொல், நிரந்தரம் இருக்குதா? சுதந்திரம் இருக்குதா? சுதந்திரம் இருக்குதா? இருக்குது. ஆனால் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இருக்குது, சுதந்திரம் தான் இருக்குது, சுதந்திரம் இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாரு, டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போகிறார். டாக்டர் சார், மூச்சே விட முடியல சார். டாக்டர் சொன்னார், நிறுத்திடலாமா நிறுத்திடலாமான்னாரு. கேட்டுன்னு வரேன் சார்னு போயிட்டான். யார்? சம்சாரத்துக்கிட்ட. அதோட ஒரு பெரிய தமாசு பாஸ்டர், கட்டில் ஒருத்தர் தூங்கிட்டுருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் அவங்க சம்சாரத்துக்கு சொல்லிக்கிறாரு. சம்சாரம் யாரும் சொந்தக்காரர்கிட்ட சொல்லிக்கிறாரு, கட்டில் மேலே பார்த்தா கட்டிலுக்கு கீழே யாரோ பேசி நிற்கிறாங்க ராத்திரிக்கெல்லாம்னு. அப்போ கட்டில் கீழே பார்த்தா யாரும் இல்லையா, ஆனால் படுத்தா பேசுகிறாரா. மனநல டாக்டர்கிட்ட போன மனநல டாக்டர்கிட்ட போய்க்கிறாரு. டாக்டர், கட்டில் மேலே படுத்தா கட்டில் கீழேருந்து பேசுகிற மாதிரி இருக்குதுன்னாரு. டாக்டர் சொன்னார், இவங்ககிட்ட எப்படியா துட்டு கறந்துடும் சொல்லி 5 ட்ரீட்மெண்ட்டு வா, பிரச்சனை முடிஞ்சிடும்னு கேட்டுன்னு வரேன்னு போயிட்டார். பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிக்கிறாரு, அம்மா கட்டில் மேலே பார்த்தா கட்டிலுக்கு யாரோ பேசுகிறாங்கம்மான்னு. டாக்டர்கிட்ட போனேன், 12,000 ரூபாய் கேட்டுக்கிறாரு. அவசரம் நான் 12,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு பாய் மேலே படுத்துக்கோ, பாய் கீழே யாரும் பேச மாட்டாங்கட்டா. 12,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு பாய் மேலே படுத்துக்கோ, பாய் கீழே யாரும் பேச. நீ ஏன்டாப்பா எப்படி சிச்ச? என் கண்ணு நீ வாசிக்கிற, நான் டைமிங் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்ற, அப்படியே போய் நிற்கிற. எப்படி தான் நான் போகிறது? நீ தான் என்ன ஒன்று எனக்கு கொடுத்து சைன் கொடுக்கணும். அல்லேலூயா. நீ அப்படியே போய் நிற்கிற, அவன் தான் சைன் தரான், இது கேட்டுன்னு. அல்லேலூயா. என்னோடய குருநாதர் எனக்கு பாருங்கள், நான் 3 தான் படித்தேன். இந்த அளவுக்கு என்னை பாட்டில் என்னை கொண்டு எனக்கு குருநாதர் யாருண்ணா? யார் தெரியுமா? ஏசு தினகரன். அவர் தான் எனக்கு இந்த கார்டெல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படி பாடுற, இப்படி பாடுற, இப்படி பாடுறேன்னு. அதெல்லாம் பிறகு குருநாதரை மறுக்கக்கூடாது, பாஸ்டரை மறுக்கக்கூடாது. இந்த உலகத்தில் போராமப்படாத 2 ஜீவன் உலகத்தில். ஒன்று வாத்தியார் டீச்சர், இன்னொன்று பாஸ்டர்மா. அன்றைக்கி ஒரு டீச்சரு பையனுக்கு சொல்கிறாங்க, டேய் என் வயிறு எரியிற மாதிரி நடந்து காட்டுதடா, என் வயிறு எரியுதுடா, எவ்வளோ கற்றுக் கொடுக்குறேன், அப்போவும் நீ கற்றுக்காத இருக்கிற, நீ நடு ரோட்டில் தான்டா நிற்பன்ட்டாங்க ஒரு டீச்சரு. அவன் பையன்லாம் டீச்சர் அப்போனா டிராஃபிக் போலீஸாக நிற்பேன்னா, நடு ரோட்டில் டிராஃபிக் போலீஸ்லாம் நிற்பேன், நீ ஹெல்மெட் இல்லாத வருவேன், நான் மாணவன் துட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதோட இன்னொரு காமெடி என்னன்னா, பையனுடைய அப்பா ஸ்கூலுக்கு போய் சொல்கிறாரு, சார் பீஸ் கட்டலன்னு ரொம்ப உயிர் எடுத்துட்டீங்க, பீஸை கட்டிட்டேன், பையன் கோவக்காரன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. யார்? பையன் கோவக்காரன், பார்த்து பாடம் நடத்திக்கோ. பாடத்தில் எதுனா தப்ப கப்பாச்சு அவன் எதனா பண்ணிட்டான்னா என்கிட்ட திரும்பி வராதுன்ட்டார். பீஸும் கட்டிட்டார், ஆனால் பையன் எப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம ஐயா அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள், இப்படி ஒரு போதகர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நமக்கு. அல்லேலூயா.
எல்லாம் காரில் போவேன், பைக்கில். இவரும் பைக்கில், நானும் பைக்கில் தான் போவேன். 68 வயசில் இன்றைக்கும் பைக்கில் தான் போகிறேன். அது இந்த கார்லாம் போனால் என்ன தெரியுமா, காரில் போனால் யாருக்கிட்டையும் பேச முடியாது. பைக்கில் போனால் 1000 பேட்டுக்கு பேசலாம். அதெல்லாம் தான் அப்படி போனால் மனுஷன். காரில் போனால் பெட்ரோலுக்கு துட்டு போடணும், அது போடணும், அதுக்கப்புறம் போட செலவாயிடும். பைக்கில் இவங்களுக்கு செலவே கிடையாது. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோமா, ஜாலியாக போய்ட்டு 2 டீயை சாப்பிட்டோம், நேராக வீட்டுக்கு வந்துட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் ஆக்டிவாக இருக்கிறம்ப. காரில் போனால் தொப்பை வந்துடும். அல்லேலூயா. ஆனால் தொப்பை வறுத்து நெல்லு தான், ஆனால் குப்பை வரக்கூடாது. கைத்தட்டு. அல்லேலூயா. பாரு எப்படி ஆக்டிவாக இருக்கிறேன் பத்தியா. என்னை பார்த்து 68 சொல்ல முடியுமா வயதில்? இல்லை, எதனா மூஞ்சி சொட்டைக்கிட்ட இருக்குதா? எவ்வளோ ஷைனிங் இது பத்தியா. நேற்று ஒரு பாஸ்ட் இப்படி தொட்டு, ஐயோ ஷைனிங், நானும் பொம்பளை நினச்சின்னு, ஐயோ ஷைனிங்காக இருக்கிற ஐயா, என் மூஞ்ச பாரியா சொல்கிறேன். ஆனால் உன் மூஞ்சி சரியில்லை, என் மூஞ்சி அழகாகுது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பேர் நிறைய பேர் தாடியை வச்சுக்கின்னு அதை வச்சுன்னு இதை வச்சுன்னு மூஞ்சி அப்படி தான் ஆகிடும். இனிமேல் தாடி நீ வைக்கக்கூடாது, எடுத்துரு. ராபர்ட்டப்பா மாதிரி இருக்கணும்னு விரும்புறியா? நீ பெரிய மிஸ்ஸிங்காக வரணும்னு விரும்புறியா? தாடியெல்லாம் வைக்காத, குழந்தை பயந்துடும். அல்லேலூயா. பாருங்க, தாடி பாருங்க, கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டுனாரு. நம்ம எந்த அளவுக்கு ஷேவ் பண்ண முகம் மெருகேறிடும். பாருங்க, இந்த வயசில் கூட பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுக்கிறேன் பாரு. அல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னொரு பாட்டு கேட்போமா? இன்னொரு பாட்டு கேட்டோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். உங்களுக்கு நல்ல பாட்டு புக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் வந்து சிடியெல்லாம் கிடையாது, எல்லாம் யூடியூப்பில் பார்த்துறாங்க. அன்றைக்கி ஒரு பையன் ஓடியாந்து, ஐயா நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் ஐயா, சூறாவாதி நீங்க எனக்காக எந்த பாட்டு பாடுனா துட்டு கொடுறான்னு. அப்போ வானவானா நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன் போன்ட்டான். அது யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன்ட்டான். ஆனால் நான் என்ன, நீங்கள் யூடியூப்பில் இப்போ பாருங்கள், இந்த பாட்டு புக்கு வந்து நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பாட்டு புக்கு வேணும்னு. பாட்டு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்த மீட்டிங், அங்கேருந்து போட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாட்டு புக் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தேவையான பிள்ளைங்க நீங்கள் வாங்கி ஒரு 20 புக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாட்டு கேட்போமா? இ மைனர். தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரமில்லே. கல்லறைக்கு போகும்போது ராபர்ட்டுக்கு சுதந்திரம் இல்லை. ராபர்ட் நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரமில்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரமில்லை. யாரோ நிரந்தரமில்லை. யாரோ நிரந்தரமில்லை. யாரோ நிரந்தரமில்லை. யாரோ நிரந்தரமில்லை. தாயும் கொஞ்ச காலும் தகப்ப கொஞ்ச காலும். தாயும் கொஞ்ச காலும் தகப்ப கொஞ்ச காலும். மனைவி கொஞ்ச காலம், பிள்ளைய கொஞ்ச காலம். தாய கொஞ்ச காலம் தகப்ப கொஞ்ச காலம்.
தாயும் கொஞ்ச காலம், தகப்ப கொஞ்ச காலம், மனைவி கொஞ்ச காலம், பெற்ற பிள்ளை கொஞ்ச காலம், மனைவி கொஞ்ச காலம், பெற்ற பிள்ளை கொஞ்ச காலம். இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரமில்லா வாழ்க்கை. இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரமில்லா வாழ்க்கை. தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரமில்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. யாரோ நிரந்தரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. யாரோ நிரந்தரம் இல்லை. அழகு கொஞ்ச காலம், ஆசை கொஞ்ச காலம். அழகு கொஞ்ச காலம், ஆசை கொஞ்ச காலம். பணமும் கொஞ்ச காலம், பதவி கொஞ்ச காலம். பணமும் கொஞ்ச காலம், பதவி கொஞ்ச காலம். இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரமில்லா வாழ்க்கை. இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரமில்லா வாழ்க்கை. தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரமில்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. யாரோ நிரந்தரம் இல்லை, சுதந்திரம் இல்லை. யாரோ நிரந்தரம் இல்லை. காலம் இனி செல்லாது, இயேசு வரும் காலம். காலம் இனி செல்லாது, இயேசு வரும் காலம். மனு திரும்பி வந்தாலே மகிழ்ச்சியான காலம். மனு திரும்பி வந்தாலே மகிழ்ச்சியான காலம். இயேசுவை நம்பி வந்து விடு, அவரை நோக்கி ஜெபித்திடு. இயேசுவை நம்பி வந்து விடு, அவரை நோக்கி ஜெபித்திடு. நல்லவர் அவரே, வல்லவர் அவரே, நல்லவர் அவரே, வல்லவர் அவரே. நித்தியம் அவரே, சுதந்திரம் அவரே. நித்தியம் அவரே, நிரந்தரம் அவரே. நித்தியம் அவரே, சுதந்திரம் அவரே. நித்தியம் அவரே, நிரந்தரமானவரே. அல்லேலூயா. நித்தியமானவரும் நிரந்தரமானவரும் வருகிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் அவரே தான். அவருக்கு மிஞ்சி நிகர் உலகத்தில் யாருமே கிடையாது. பாருங்க, நான் படிக்காதவன் தான். எனக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பயங்கரம் குடிக்காரன் நான். 24 சருக்கு அடிப்பேன், சம்சாத்தையும் அடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரன் அரசாங்கம் கூட ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தையில் என் மனசை மாற்றினார். நானும் நல்லவனே கிடையாது. பாருங்கள், காசுக்காக வேஷம் போட்டவன். உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபாய் என் பாக்கெட்டில் வரணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு பேசுவேன் நான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் இன்றைக்கி கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதத்தை இன்றைக்கி சுமக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு இந்த இவ்வளோ பெரிய கிருபை தந்தார். இந்த பரிசுத்த வேதத்தை தான் நான் கிழித்தேன். இந்த ஊழியக்காரரை அவமானப்படுத்தினேன். எந்த ஊழியக்காரரை அவமானப்பட அந்த ஊழியக்காருக்கு இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன். எந்த பரிசுத்த வேதத்தை கிழிச்சனோ அந்த பரிசுத்த வேதம் தான் என்னை இன்றைக்கி வாழ வச்சுருக்குது. அதனால தான் இப்படியெல்லாம் கர்த்தருக்காக நான் பாடுறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்டு நான் இங்கே வந்துக்கிறேன்னா எனக்கு தேவை ஐயாவுடைய அன்பு தான் தேவை. அல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு ஒருத்தருக்கு கேட்டேன் நான். ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா நீங்கள் நான் கேட்டேன். ஐயா மைக்கு கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாரு. ஆனால் ஒரு பாச கேட்பேன், ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆயர் சொன்னார், நீங்கள் பேச்சாளர், நீங்கள் பேசினிருங்கோ,
அவங்க டைம் வந்தால் கதவு திறந்து போயிடுவாங்க, நீங்கள் பேசின்னு இருக்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் பேச்சாளர்ல, நீங்கள் பேசின்னு இருக்கோ, அவங்க டைம் வந்தால் போயிடுவாங்கட்டார். அவர் மீஞ்சூரில் கேட்டேன், பாஸ்டர் மைக்கை கொடுத்துட்டு உட்காந்துட்டிங்களே, எத்தனை மணிக்கு முடியணும்? அது பாஸ்டிங் பீரியட், எத்தனை மணிக்கு ஒன்று சாப்பாடு தம் கட்டுறலும் பண்ணுங்கோ, புகை உள்ளே வந்தால் முடிச்சிருக்கோன்ட்டார். அதனால் சாப்பாடு தம் கட்டுறாங்களே, நீங்கள் தம் கட்டி உக்காருங்கோ. என்ன கண்ணாடிக்கிற, நீங்கள் தம் கட்டி உக்காருங்கோ, எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை பாருங்கள். இன்னொரு ஒரு முட்டாள்தான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் 6ஆம் தேதி எழுதி வச்சுட்டு 30ஆம் தேதி வந்துட்டேன் பார். என்ன மாதிரி லூஸ் பையனை பார்த்துக்கிறியா, அவர் தான் ராபர்ட்டு. ஆனால் இன்றைக்கி 30ஆம் தேதி வந்து இன்றைக்கி ரொம்ப லாங் போகிறேன். அதனால் நான் காலையில் நான் ஒத்துக்கலை. சரி யோசனை அன்றைக்கி தான் சொன்னேன்னு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஐயா சரி பரவாயில்ல, அட்வான்ஸ் புக்கிங்கே வந்துட்டேனே. அதுலேயும் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, ஐயா சரி பரவாயில்லையா, 6ஆம் தேதி இப்போ வரலாம், இன்றைக்கி வந்துருக்கிட்டார். 6ஆம் தேதி நிறைய ஜானம். நான் சொன்னேன், நிறைய ஜானாலும் எனக்கு வேணாம், 10 பேராக இருந்தாலும் பரலோகம் போகணும். அல்லேலூயா, அதுவும் எனக்கு ஆசை. அதனால் இந்த நல்ல வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறீங்க. அல்லேலூயா, ஹாப்பியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. நிறைய பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து செல்லை நோண்டக்கூடாது. எனக்கு செல்லு பிடிக்க அவருக்கும் பிடிக்காது. செல்லெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூக்கு. செல்லு பிடிச்சிங்களாம் கை தூக்கு. செவத்துக்கே செல்லு பிடிக்கும் போது உனக்கு பிடிக்காதா? அதனால் என்ன மகன், நிறைய பேர் சொல்லி நோய் நிற்பான். என் கூட பசங்க வாசிக்கு வரானுங்க பாரு, அப்படியே பிஜிஎம் வாசி முடிச்சோடனே செல்லு நோய் நிற்பான். எனக்கு இந்த பழக்கமும் பிடிக்காது. இப்போ 2 பேரும் நல்லா சூப்பராக செல்லெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு இல்லை வாசினே இருப்பானுங்களா, வாசி செல்லு நோண்டுவானுங்க. திருப்பி இந்த பாட்டு ஒன்று அப்புறம் செல்லை ஓரம் கட்டு அப்படியெல்லாம். செல்லு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் செல்லை பிடிச்சிக்கலாம். கை தூக்கு. சத்தியம் இந்த சபைக்கு வரும்போது இந்த செல்லில் பார்த்துக்கோ வசந்தெல்லாம். செல்லு வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அதில் தான் பாருங்கள், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஆன்லைனில் கல்யாணம் நடக்க போகுது. மண்டபத்தில் நடக்காது பாஸ்டர், மண்டபத்தில் நடத்தாது, ஆன்லைனில் நடத்துது. பாஸ்டர் சொல்கிறார், ஜூமில் திருமணம் நடக்கும், கல்யாண மண்டபம் மேலே இருக்கும், ஜூமில் திருமணம் நடக்கும், ஜூமுக்கு கீழே ஒரு ஆப் இருக்கும், அதில் மொய் அனுப்பிடுங்க. அதில் மொய் அனுப்பிடுங்க. அதுக்கு கீழே ஒரு ஆப் இருக்குது, நாங்கள் சாப்பாடு அனுப்பிடுவோம். தக்காளிக்கு டொமேட்டோக்கு அனுப்பிடுவோம். அவங்க வந்து நீங்கள் நான்வெஜ்ஜியா இல்லை வெஜ்ஜியான்னு எங்களுக்கு கீழே நீங்கள் குறிப்பிட்டோன்னு அவங்க சொல்லுவாங்க, சிக்கன் பிரியாணியா டொமேட்டோவில் வரும், சாம்பார் சோறா நம்ம ஆளுங்க கவரில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் கல்யாண மண்டபத்துக்கு வராதிங்க. ஏன்னா கல்யாண மண்டபம் இப்போலாம் 2 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. ஜூமில் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி தானே எங்களுக்கு எடுத்தாங்க. சிடி அழகாக போட்டுருந்தோம், சிடி போட்டு அங்கங்கே கொடுத்துருந்தோம். கட்சியில் பார்த்தா யூடியூப்பில் வந்துச்சு, சிடி ஆரம்பல. அது மாதிரி இப்போ கல்யாண மண்டபத்துக்கு ஆப்பி வைக்க போகிறாங்க நெட்டு. அன்றைக்கி பாருங்கள் எல்லாமே நெட்டில் நடக்குது. அன்றைக்கி பொம்பளை கேட்குது, கூகுள் வீட்டுக்காரி எங்கே பார்த்துன்னுக்கிறார், சாரை கண்ட காலை நீட்டு பார்த்துன்னுக்கிறாருன்றது. எல்லாமே கூகுள் கிட்ட கேட்டு உட்காந்து நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர். ஆராதனை எந்த இடத்துல நடக்குது? கூகுள். பஜனை கோயில் தெருவில் இருக்கிற என்ன நம்ம சபை பேர் தேவராஜ சபையில் ராபர்ட் இருக்கிறார். கூகுள் என்ன காட்டுது, பாத்ரூம் போவது எப்படி? நான் பாசனமா இந்த மாதிரி சிரிக்கிற? எல்லாமே கூகுள் கிட்ட எல்லாமே கற்றுக்கணும். மீன் குழம்பு செய்வது எப்படி, சட்டியை அடுப்பில் வைக்க வந்து. இன்னைக்கு மக்கள் இதுக்கு அடிமையாயிட்டுக்கிறையா, நீ பரிசுத்த வேதத்துக்கு அடிமை ஐயா. எல்லாமே இதில் கற்றுக்கிறான் தம்பி. உலகத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உள்ளங்கையில் நான் என்ன பண்ணுறேன், உன்னை வரைந்திருக்கிறேன்னாரு. நான் யோசனை பண்ணேன், உலகத்தில் இருக்கிற உள்ளங்கையில் வந்து என்ன எந்த ஓரத்தில் வச்சிருப்பேன்னு பார்த்தா என்னையும் உள்ளங்கையில் தான் வச்சுன்னுக்கிறாரு. வசனம் அப்படி இது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான், எல்லாம் உள்ளங்கையில் வச்சுன்னுக்கிறான். இதை வச்சுன்னு பண்ணுறான் பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, ராத்திரி 2:30 மணிக்கு கூட யார் அமெரிக்காவில் இருந்து அனுப்புவாங்க உனக்கு, அப்போ கூட சொல்லாமி பார்க்குறான். என்ன அதிசயங்குது இதில் சொல்லு, எதுனக்குதா?
அல்லேலூயா. ஆனால் அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணோம், நன்றி சொல்லணும். நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. இதை நல்லதுக்கு யூஸ் பண்ணால் உன்னுடைய ஞானம் வரும். எல்லாமே இதில் இருக்குது, படிப்பு கூட இதில் இருக்குது. அல்லேலூயா. வைசலாம். அதை தான் சொல்கிறேங்க, நம்முடைய தேவராஜ சபையில் உங்களை ராஜ்யத்துக்கு நீங்கள் போர் சேவகனாக இருக்கணும்னு தான் உங்களை அழகாக நடத்துகிறார் ஐயா. இல்லை வேறு பாஸ்டர் வச்சுக்க டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் நல்ல நிலையில் வரணும். பாருங்கள், பிள்ளைங்க வளர்ந்தால் தான் கனி கொடுக்கும். வளர்ந்தால் தான் பிள்ளைங்க கனி கொடுக்கும் மரம். அதே போல தான் அத்தி மரத்தை பார்த்து ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க கனி கொடுக்கணும், அந்த கனி இனிமையாக இருக்கணும், அந்த கனி 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதில் தான் மரம் நல்லா வளர்ந்து பெரிய நிழல் கொடுக்குற அளவுக்குன்னா நம்ம சபையை நல்லா நேசிக்கணும். நீங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? கண்களை மூடுவோம். எங்களை அன்பா நேசிக்கணும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் என்னோட அன்பு தாசனை அம்மாவையும் பிள்ளைங்களையும் ஆண்டவரை பார்க்க தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. மது மெல்லிய சத்தத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை கர்த்தர் மறைத்து தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீர் விடுதலையோடு எங்களை அனுப்புங்க, பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யாத்ராகத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து. நீ ஆடு மாடு என்னத்தை நீ செலுத்தினாலும் என் காணிக்கை சார் அதெல்லாம் நான் விரும்பலை. ஆனால் ஆண்டு சொல்ல பாருங்க, எந்த ஸ்தானத்திலிருந்து என் நாமத்துக்கு பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் பாருங்க, ஐயா அவங்க துதிக்கும் போது எத்தனையோ நாமத்தை சொல்லி வந்தார் பார்த்தீங்களா? பிறந்த நாளுக்கு ஒரு நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் எனக்கு தெரிஞ்சாலும் பிறந்த நாளுக்கு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டு வரு வருஷத்தை நன்மைனால முடிச்சு விட்டுங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஷார்ட்டாக முடிச்சுடுவாங்க. ஆனால் அவர் சொல்லி சொல்லி ஜபிச்சார் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்களாம் உள்வாங்கி வச்சுக்கணும். பாருங்க, நீதியின் சூரியன் மாதிரி இருக்கணும், அது சந்திரன் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதம் ஒரு பிறந்த நாளுக்கு. அப்புறம் ஏதோ ஒரு சொல்ற கண்மலை தேனினாலே அப்புறம் கற்பாறை என்ன. அப்போ இப்படிப்பட்ட அதிசயம் உள்ள நாமம் உள்ளவரை அவர் பாருங்க, அவர் எந்த ஸ்தானத்திலேருந்து நீ அவரை கூப்பிடுறியோ அங்கே வந்துடுவார். நீங்கள் அறியாதவர் ஒருவர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அறியாதவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர். ஆனால் நம்ம தான் பார்க்கறது கிடையாது. பாருங்க, தாவீது சொல்வார், என் கால்கள் சறுக்கும் போது அவர் கிருபையோ என்னை தாங்கியது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. கால் சறுக்குச்சா பொத்துன்னு போயிட்டேன், செவுத்த பூச்சி நான் இல்லைன்னா செவரு இல்லைன்னா பொத்துன்னு இருப்பேன். நீ உழாத காரணம்னா கர்த்தருடைய கிருபம் கூட இருந்தது. கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை இல்லாத நீங்கள நானும் பேச முடியாது. இப்போ ராம்பட்டு இப்படி கையை ஆட்டுறேன்னா கிருபை. இப்போ என்னுடைய பலத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவருடைய பலத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அதான் சார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம், எந்த நேரம், எந்த இடமா இருந்தாலும் சரி. பாருங்க, வெளியே நான் ட்ரெயினில் போயினுப்பேன். நம்ம முஸ்லீம்லாம் இருக்கிறேன் பார்த்தீங்களா? முஸ்லீம்லாம் இருக்கிறாங்களே, அந்த டைம் அந்த துதிக்கிற டைம் வந்தால் எங்கேயும் அங்கே உட்காந்துருவாங்க. ஒரு குட்டை போட்டு உட்காந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவர் துதிப்பாங்க. ஆனால் நம்பாலில் 3 வேளை ஜபம் பண்ணுறவங்க கூட ட்ரெயினில் போனால் பண்ண மாட்டான், நாளைக்கு வந்தால் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரெயின் போய் சேரவில்லை, நம்ம ஜபம் என்ன இல்லை, நம்ம போகிற இடத்து மேலே தான் நம்மளோட ஞாபகம் இருக்கும். ஜபத்தில் இருக்காது. பாருங்கள், யாரை ஒன்றா மிஸ் பண்ணு.
யாரை வேணா மிஸ் பண்ணி, ஆனால் ஜபத்தையும் ஆராதனையும் மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆராதனை மிஸ் பண்ணாங்க. வரலாம் தான் பாஸ்டர் இருந்தேன், யாரோ ஒரு பொண்ணு போயிடுச்சு, காணிக்க போட்டு போயிடுச்சு. அதுக்கு காணிக்க போட வந்தது போல் தெரிந்தது. காணிக்க போட்டு போயிடுச்சு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்காத போயிடுச்சே. உன் காணிக்க முக்கியம் இல்லை, ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தையை நீ காதலை கேட்குறது, அதுதான் முக்கியம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேலை செய்வதுக்கு நமக்கு பலன் தந்துக்கிறாரு. அது யாரால? உங்களாலையா? கிடையவே கிடையாது. அப்போடைய கிருபை இல்லைன்னா நீ வேலை கூட போக முடியாது. பாருங்க, நீ ரொம்ப பேர் வேலைக்கு முதலிடம் தர, உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு என்ன பண்ண 2வது இடத்துல வச்சுற. அல்லேலூயா. அங்கே சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபம், ஆண்டவரை யாரு பாடுறாங்களோ, யாரு கூப்பிடுறாங்களோ அங்கே வந்துடுவார். இன்னொரு விஷயம் கூட பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஜபம் 10 நிமிஷம் ஜபம் பண்ணுறது ஜபம் பண்ணுவோம். ஆனால் ஒரு பாட்டு பாடுன்னு வச்சுக்க, உன் பக்கத்தில் முன்னே வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து பாருங்க, பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. அவரை துதித்து பாடின, அதனால தான் தாவீதை ரொம்ப பிடிச்சது அவருக்கு. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்கிறாங்க, திருவிருந்து எடுத்துட்டேன்னு பார்க்குறேன் பிரதர், நம்ம மரியாதை இல்லாத நான் கேட்பேன், எங்கள் பாஸ்டர் திட்டுவார். பதில் அப்படி போட்டுருது. திருவிருந்து எடுக்கிற வாயில கெட்ட வார்த்தை ஒன்று என்ன பண்ணக்கூடாது? புறப்படக்கூடாது. அல்லேலூயா. பேசக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. திருவிருந்து அன்னைக்கும் பேசுவோம், எப்பவுமே பேசுவோம், இங்கிலீஷும் பேசுவோம், தமிழும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனால் கர்த்தரை மறந்துடுவோம். நான் பாருங்க என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஒரு கடையில் எழுதிக்கிறாங்க, பாஸ்டர், டுடே கேட்ச் ஃபிஷ் ஷாப், டுடே கேட்ச் ஃபிஷ் ஷாப். என்னடான்னு பார்த்தா, இன்றைக்கி பிடிச்ச மீன் கடைன்னு எழுதி வச்சுக்கிறான். ஏன் அதை மீன் கடைன்னு எழுதக்கூடாதா? ஏன் எழுதலைன்னா நம்மளை ஏமாத்துது. இன்றைக்கி பிடிச்ச மீன் கிடையாது. 4 நாள் 5 நாள் மீனெல்லாம் கூட ஐஸில் வச்சு வரோம் வண்டியில். ஆனால் நம்ம ஏமாந்துடுறோம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு டுடே ஏசப்பாவை நீ கேட்ச் பண்ணிட்ட, அவருடைய வார்த்தையை கேட்ச் பண்ணிவிட்டு, அந்த வார்த்தை உன்னை இன்னைக்கு முழுவதும் உன்னை நடத்தும். அதான் பாருங்க, யாரை வேணா மிஸ் பண்ணிடுங்க, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, ஜபம் மிஸ் பண்ணாத, பாடுறதை மிஸ் பண்ணாது தம்பி. இப்போ இன்றைக்கி தான் நீ புதுசாக பாடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இதுவரையிலும் பாடலை, உன்னை சொல்லிக்கிறாங்க பாடுறா பாடுறா பாடுறான்னு. ஆனால் என்ன சொல்லிக்கிறான் பாருங்க, ஒரு பையனை அவங்க அப்பா சொல்கிறார், டேய் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல குவாலிஃபிகேஷன் ஏற்றுறான்னு சொல்லலை, எதிர் வீட்டு பொண்ணை பாரு எப்படி படிக்கிறா, எதிர் வீட்டு பொண்ணை பாடுறா எப்படி படித்து மார்க் வாங்கிறா, அவளை பார்த்து பார்த்து படித்தான் பாரு, ஃபெயில் ஆகிட்டான். அவளை பார்த்து பார்த்து படித்தான் பாரு, பையன் ஃபெயில் ஆகிட்டான். அது மாதிரி இன்றைக்கி தான் நீ பாடினியா, இன்றைக்கி தான் பாடிக்கிறியா, டெய்லியும் பாடுவியா? ஆனால் இந்த பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாடிக்கிறேன். நீ டெய்லியும் பாட 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 உன் நாக்கு வந்து சூப்பர் ஆகிடும். பாட்டுக்கு நாக்கு தான் ரொம்ப முக்கியம், பல்லு முக்கியம், பல்லும் நாக்கம்தான் முக்கியம். எங்கள் குருநாதர் ஐயோ அந்த நாக்கை ஏதோ இதில் எவ்வளோ பண்ணிட்டேன், அப்படி இல்லை இப்படி பாடணும் இப்படி பாடணும் இப்படி பாடணும்னு சொல்லி கொடுப்பாரு. நாக்கை மடி, நாக்கை இழு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. ஏன் சொல்கிறேன் பாருங்க, சொல்லி கொடுத்தவங்கள தாங்க நம்ம நினைக்கிறேன், அதை கேட்ச் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி 2000 சில்லற பாடல் பாடுறேனே, இது யாரால? என்னாலையா? எனக்கு சொல்லி கொடுத்த என் முதலாவது என்னுடைய ஆண்டவர், 2வது குருநாதர். அந்த குருநாதரை மறக்காத. நான் வந்தோடனே பயன்ட்டேன், ட்ராக் போடலாமான்னு பார்த்து, யார் தம்பி வாசிக்கிறான், நல்லா வாசிப்பார். அப்போ அது யார்? அவர் அதான் பார்த்தேன், நல்லா தான் வாசிக்கிறார், அதனால தான் ட்ராக் போடல. ஏன்னா நீங்கள் வாசிக்கிறீங்களே, உங்களுடைய ஆசையை நான் இது பண்ணி நான் ட்ராக் போட்டேன்னு வச்சுக்கேன், பிள்ளைங்க 2 பேரும் வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஐயோ பாருங்கள், எனக்கு யாரெல்லாம் வாசிக்கிறோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. உங்களுக்கு ஆயிடுச்சா? எவ்வளோ சிலவாக சொல்கிறான் பாரு, எவ்வளோ சில. இவங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க. நான் வரும்போது அல்லேலூயா, இவ்வளோ குழந்தைங்க எல்லாரும். இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சா? வயசுலாம் என்ன ரொம்ப லேட்டாக அது. நான்லாம் வந்து ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு நான் அவசரப்படுறேன் தெரியுமா? ஆமாம் பாஸ்டர்மா, ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல, போனாலும் போக மாட்டேன்றா எங்கள் சம்சாரம்.
அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் பாருங்க என் கூடவே இருக்கிறாரு. அதுதானே ஒரு பாருங்க, நான் எங்கே ஒரு ராத்திரியில் 1 மணி 2 மணி 4 மணி 5 மணிக்கெல்லாம் 2 வீலரில் வருவேன். என் கூட எனக்கு தெரியும், என் ஆண்டவர் முன்னே போகிறது எனக்கு தெரியும். அதனால சொன்ன அவர் நம்ம கூடவே இருப்பார். அப்படிப்பட்டு சொல்ற பாருங்க. இங்கே தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதத்தின் புஸ்தகம் 45 சங்கீதம் 17 வசனம் வாசிங்க. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். உன் நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாருங்க, சதா காலம். அல்லேலூயா. சதா காலம் ஆண்டவரை நம்ம பாருங்க, நம்ம ஜீவன் இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரை துதிக்க கத்துக்கணும். பாடலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய சத்தியத்தை யாருக்கா பேசலாம், ஆத்துமாதாயம் செய்யலாம். யாருக்கெல்லாம் ஆத்துமாதாயம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது? அது ஒரு ஊழியங்க. அது இப்போ பாருங்கள், 10 ரூபாய் காணிக்க கொடுக்குற அதுவும் ஊழியம். ஒரு டீ வாங்கி கொடுக்குறதும் அந்த ஊழியம் தான். அன்றைக்கி என்னை ஒருத்தர் பார்த்து, தலை என்ன போய் தலைன்றாயா? நான் கரை விட்டு தலையா மீன் தலையா? தலை எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு தலைனா. என் பேர் விட்டு கூப்பிடு, டே ராபர்ட்டே ஒரு டீ வாங்கி கொடுறான்னா நான் வாங்கி தரேன். என்ன போய் தலைன்ட்டேன்? நான் எந்த நாட்டுக்கு தலைவர்? சரி டீ வாங்கி தலைனும் நான் வான்னு சொல்லி ராபர்ட்டுன்னு, சரி ராபர்ட்டனா ஒரு டீ வாங்கி கொடுத்தேன். டீ வாங்கி கொடுத்தோன்னே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. டீயை இந்த கையில் வச்சுக்கிறான், நான் இந்த பக்கம் நின்றுக்கிறேன். டீயை வந்து இந்த கையில் வச்சு அவன் குடிக்கிறான். ஃபோன் வந்துடுச்சு அவனுக்கு. சோத்தாங்கையில் டீயை வச்சுக்கினி பீச்சாங்கையில் ஃபோனை வச்சுக்கினான். மச்சான் ஸ்ட்ரெயிட்டாக போ மச்சான், வடபழனி ரோடு வருது பத்தியா, லெஃப்டில் அப்படியே வந்து என்ன போயிட்டு ரைட்டில் அப்படி திரும்பினா பாரு, டீயை என் மேலே ஊற்றிட்டான். சுட ஊற்றிட்டான். அப்படியே பேஜாராயிட்டேன் நான். என்னடா கொஞ்ச நேரத்தில் தலைவர் சொல்லி தலைவர் மேலே டீயை ஊற்றிட்டியடா? இல்லை, நான் ஆர்வ கோளாறில் வழி காட்டினேண்ணா. ஆர்வ கோளாறில் இந்த மாதிரி ஆள்லாங்கிறான் லூசுங்கோ, வழி காட்டுற. அன்னைக்கு ஒருத்தரை கேட்குறேன், ஐயா மாதிரி வடப்பண்ணி என்ற சர்ச்சை இருக்குது, எங்கே போகணும் சார்? ஸ்ட்ரெயிட்டாக போ சார், சோத்தாங்கைக்கா திரும்பி பீச்சாங்கைக்கா திரும்பி கீழே பிரிட்ஜு வரும் சார். இப்போ அப்படி தான் பிரிட்ஜு வந்துச்சுங்க, கைத்தட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வர காலத்தில் பிரிட்ஜே கிடையாது. இந்த அசோகனர்லாம் வந்து வழி அப்போல்லாம் ஒரு மாதிரி, இப்போ மிரண்டுட்டேன் நான், வழியே தெரிய மாட்டேங்குது. இப்போ இப்படி வர்றதுக்கு அப்படி நேராக போய் அப்படி சுற்றின்னு இப்படி வரத்தக்குது. காலம் மாறி போச்சு. ஆனால் காலம் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதக்கிறப்பார். அல்லேலூயா. எக்காலத்திலும் பாட்டு பாருங்க பத்தியா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான். அது 2 மணிக்கு பாடுவியா? அல்லேலூயா. அட பாருங்க, தாவீது எக்காலத்திலும் அவர் அந்த மாதிரி இருந்த தொட்டு தான் தாவீது சங்கீதத்தை தில்லா எழுத முடிஞ்சது. அல்லேலூயா. தில்லா பாட முடிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது சங்கீதத்திலேயே 34 சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது 34 படி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுக்குள்ளே எடுத்துட்டியா? என்னப்பா கம்ப்யூட்டரோட ஸ்பீடாகுது. நான் 34 தான் சொன்னேன், அதுல இது வந்து ஒரு கிருபை. அது நிறைய பேர் ஆதி அமத்தில் தேர்ந்துக்கும் சங்கீதத்தை. எங்க இருக்குது சங்கீதத்தை? இன்னும் பெரிய அதிசயமா பாரு, ஸ்டக்குன்னு சொன்னது பாப்பா எடுத்துச்சு பார்த்தியா? இது ஒரு கிருபை. இது படிக்கிறதும் ஒரு கிருபை, பேசுறதும் ஒரு கிருபை. படிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப நீ நாங்கள் நல்லவங்க இல்லையா? உனக்குள்ள ஒரு நல்லவராச்சே. அவங்க சொல்லுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. கிண்ணம் குழம்பு கொடுத்து சோறு கொடுத்தா ரொம்ப நல்லவங்க அவங்க. ஐயோ, அவர் மாதிரி அந்த அண்ணன் கண்ணாடிக்கார மாதிரி வரவே முடியும். ரொம்ப நல்லூர், சூப்பர் அவர். அல்லேலூயா. ரொம்ப பாருங்க, ஒரு மனுஷங்கிட்ட பணம் இருந்தால் அவனை இந்த உலகம் எப்படி வேணா பேசும். ஆனால் உன்கிட்ட ஒன்றே இல்லைனாலும் உன்னை பற்றி பேசுகிற ஒரே ஒருத்தர் ஏசப்பா தான். என் மகன் நல்லவோ. அந்த சாட்சி வேணுமே. ஆண்டவர் நம்மளுக்கு சாட்சி சொல்லணுமே. அல்லேலூயா.
நம்மளை நம்ம சொல்லிக்கூடாது. நான் ரொம்ப நல்லூர். அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், நான் ரொம்ப நல்லூர் வீட்டு நம்பர் 30 நாய்கள் ஜாக்கிரதை. யார் உணவு நாய் வாங்கி கட்டிக்கிறாங்க பார்த்து பேமாக்குது பாஸ்டர். ஏன்னா வருவங்களுக்கு கேட்குறாங்க, நாய்க்கு தான்டாங்க, சம்சாரக்குதுன்றேன் நான். எங்கள் வீட்டில் வருவங்க கேட்குறேன், ஐயா நாய்க்கு தான், சம்சாரம் உள்ளக்குது, நாய் வெளியேக்குது. ஏன்னா எங்கள் ஊர் நாய் இல்லை, அது ஊர் நாய் வெளியே இருக்கும், எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கும். அன்றைக்கி ஒரு இடத்து வாசமாக இருந்தால் சிரிக்கிறாங்களே, ஊர் நாய் வெளியே இருக்கும், உங்கள் வீட்டுனா ஊரில் இருக்கும். அதனால தான் என்ன ரொம்ப பேர் யூடியூப்பில் ரொம்ப பேர் பிடிக்கும். ஐயா உங்கள் யூடியூப் பார்த்துருந்தேன், அது ஒரு சிரிப்பாக ராத்திரி 2:30 மணிக்கு ஃபோன் அடிச்சு என் தாலியாக இருக்குங்க. ராத்திரி 2:30 மணிக்கு, ஐயா தாத்துறேன் ஐயா, தூக்கம் வரலையா, அதை உங்களுக்கு பார்த்துருந்தேன், அதில் நம்பர் வந்துச்சுல, நம்பர் அது நம்பரில் அடிச்சு என் தாலியாக இருக்குது. நான் என்ன, நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்குது, அதை படிமா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், இன்னும் நான் தூங்க வைப்பேன். அப்படி இருக்குது. அது தூக்கம் என்னை ஏற்படுது. அல்லேலூயா. அங்கே சொல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? ஆண்டவர் நல்லவர் எப்படிங்க? வாசித்து அதை இருதயத்தில் சேவ் பண்ணிடணும். அதெல்லாம் பாருங்க, காது உள்ளவன் கண் உள்ளவன் அப்படின்னு எழுதிக்குதா? காது தானே முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. வயசானா பேஜார், வயசானா பாசு கோச்சக்கூடாது. இது காமெடி தான். வயசானா 4 கை வந்துடுது, 4 கை வந்துடுது. பைபிள் படிக்கிற தங்கச்சி கேள்வி, அது என்ன கைன்னு கேளு. வலக்கை, இடக்கை, வழுக்கை, வாயில பொக்கை. கேக்குது பாரு கேள்வி. என்னப்பா கீபோர்டுக்கார? வலக்கை, இடக்கை, வழுக்கை, வாயில பொக்கை. இது வயசான மாதிரி வந்துடும். ஆனா வார்த்தை அப்படி இல்லையா? எந்த வயசானாலும், எந்த நாள், எந்த நேரம், கிழமை இருந்தாலும் அது உன்னை உயர்த்தும், அது மாறாது. எல்லாம் மாறிடுவாங்க. அதான் சொன்ன, என்னை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். காரணம் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தரிக்கப்பட்டுக்குது. ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அவர் பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு நாள் ஒரு அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் சாப்பாடு செஞ்சு எப்படிமா ருசி பார்ப்போம்? நாங்கள் குழம்பு வந்து சோத்தாங்கையில் தான் செய்துருவோம், பீச்சக்கையில் ஊற்றி நக்கி பார்ப்போம். அல்லேலூயா. பேசணும் பாருங்க. ஆன் பண்ணாதான் ஆண் இல்லாத எதுவும் பண்ண முடியாது பாஸ்டர். பெண்ணால் எதுவும் பண்ண முடியாது பாஸ்டர்மா. பெண்ணால் எதுனா பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லு? பெண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒன்றே பண்ண முடியாது. ஆன் பண்ணாதான் மைக்கு பேச முடியும். ஆன் பண்ணாதான் மைக்கில் பேச முடியும். பெண் பண்ண பேச முடியுமா? முடியாது. ஆம்பிளிப்பர் இருந்தால் தான் சவுண்டு வரும். ஆம்பிளெட் இருந்தால் நம்ம சாப்பிடலாம். பெம்பிளிப்பேரில் பேச முடியுமா? ஆம்பிளெட்டு நானும் பாஸ்டர் சாப்பிடுவோம். பெம்பிளெட்டை சாப்பிடுவாரா? பெம்பிளெட்டு சாப்பிட முடியாது. ஆம்புலன்ஸ் சாப்பிடுவோம். ஆம்புலன்ஸ்னு வந்துக்குது, பெம்பிளன்ஸ் வந்துக்குதா? ஆம்புலன்ஸ் வந்துக்குதா? பெம்பிளன்ஸ் கிடையாது. ஏன்னா பெம்பிளன்ஸ் வச்சானா இது ட்ரெஸ் பண்ணின்னு வர்றாங்கட்டே உயிர் போயிடும். நாங்க பேண்ட் போட்டு போனோமா, ஆம்புலன்ஸ் டக்குன்னு ஒரு பாடி தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறோம். பெம்பிளன்ஸ் அப்படி கிடையாது. பூ வச்சு அது வச்சு இது வச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு அது வர்றாங்கட்டே உயிர் ரோட்டில் போயிடும். அதனால எங்களுக்கு ஆம்புலன்ஸ்னு வச்சாங்க, உங்களுக்கு பெம்பிளன்ஸ் கிடையாது. அன்னைக்கு ஒரு இதில் பார்க்குற ஸ்ப்ளெண்டர் கம்பெனிக்கும் ஹோண்டா கம்பெனிக்கும் பைக்குக்கும் ஓட்டம் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் ஜெயிச்சிச்சு. ஹோண்டா கம்பெனிக்கும் ஸ்ப்ளெண்டருக்கும் பைக்குக்கு ரேஸ் விட்டுக்கிறாங்க. ஆனால் ரெண்டும் போய்க்குது, ஆனால் ஆம்புலன்ஸ் தான் ஜெயிச்சிச்சு. அப்படின்னா என்ன ஆச்சு? பைக்கில் போகணுங்க, ஆம்புலன்ஸில் போயிட்டாங்க.
அதனால தான் ஆம்பளை ரொம்ப முக்கியம், பெம்பளன்ஸ் கிடையாது. அதே போல என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். யாரெல்லாம் அவரை நம்புறியோ நீங்க பாக்கியவனா மாறலாம். ஆண்டவரை நம்பணுங்க. இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு தருவாரு. இன்னைக்கு தம்பி கொடுத்தா நாளைக்கு எனக்கு தருவாரு, நாளைக்கு உங்களுக்கு தான் நாளைக்கு அவர் தருவாரு, இல்லை ஒரே மொத்தமாக எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சிருவாரு. ஏன்னா அவரால் பாருங்க கொடுக்க முடியும், எடுக்கவும் முடியும். ஆனால் இன்னொரு காரியம் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. 10ல் 1 பங்கு என்னது? 10ல் 1 பங்கு நீங்களே சபைக்கு தசமா தரீங்களா, கொடுக்குறீங்களா? சூப்பர் சூப்பர். 10ல் 1 பங்கு. என்ன சொல்ல பாருங்க, மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதனால் வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. காணிக்கையிலும் தானே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க தசமம் கொடுக்குறீங்க, ஓகே. 10ல் 1 பங்கு கொடுத்துருங்க, 9 பங்கு மீதி இருக்குதே, அந்த 9 பங்கு யாருக்கு தரீங்க? பாஸ்டருக்கு தெரியுமா? தெரியல. இந்த 1 பங்கு 10ல் 1 பங்கு தசமா கொடு, 9 பங்கு உங்ககிட்ட தானே இருக்குது. அந்த 9 பங்கு நீ யார் யாருக்கு கொடுக்குற, அதுதானே முக்கியம். ஒருத்தர் அவங்களே சாப்பிடுவாங்க, பொறுத்து பொறுத்து பொறுத்து, அது இல்லை. 1 பங்கு ஆண்டவர் கொடுத்துட்டு தசபாகம், இன்னும் 9 பங்கு உங்ககிட்ட இருக்குது. அந்த 9 பங்கு எதுனா, கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு. அது யார் 2 பேர் படிக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு பாருங்க, சந்தோஷம். 10ல் 1 ஆண்டவருக்கு காணி கொடுத்துறீங்க. இப்போ ஆவியின் கனி அன்பு உங்ககிட்ட இருக்குது. அன்பு உங்ககிட்ட இருந்தா பெருசா, அன்பு எல்லார்கிட்டையும் கொடுத்தா பெருசா? அன்பை கொடுக்கணும். அந்த அன்பை ஐயா கொடுத்து தொட்டா ஐயாவுக்கு நான் நண்பராக மாறினேன். கைத்தட்டு. அந்த அன்பு அவரு கொடுக்கலன்னா இந்த நண்பை இங்க வந்திருக்க முடியாது, இந்த நண்பராக ஆகியிருக்க முடியாது. அப்ப அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும். அன்புக்கு பாருங்க பொறாமை இல்லை. அன்பு தன்னை என்ன பண்ணது? மேன்மை பாராட்டும். அன்புன்ற வார்த்தைக்கு எத்தனை பொருள் கொடுத்துக்கிறார் பாருங்க. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா 10 ஆசீர்வாதத்துக்கு நீங்க தயாரானால. தசம பாகம் கொடுத்துட்டு மீதி இதெல்லாம் அநியாய அக்கிரம செய்திருந்தா பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அன்புன்னு பேருக்கும் லூஸ் மாதிரி இருக்கும். அன்புன்னு பேருக்கும் லூஸ் மாதிரி பேசும். ரூத்துன்னு பேசும், லூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பாருங்க, அன்பு ஆண்டவரை கடைசி வரலாம் அன்பு செலுத்தணும் நம்ம மேலே, மரண வருந்தம். அன்பை நமக்கு அப்படியே பொழிஞ்சு தொடுதா கடைசி சொட்டு ரத்த வரலாம் உலக மக்களுக்காக சிந்தனார். அதுதான் மெய்யான அன்பு. அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கணும். அன்பு பாருங்க, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இருக்காது. அல்லது அன்பை குறித்து இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. எனக்கு பாருங்க, அந்த ஒரு அன்புக்காக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். அது யார் அது திடீர்னு படிக்கிறாங்க? ஓ, 2 பேரும் போட்டா போட்டியா? அதான் இன்னும் இந்த குரல் வேறு மாதிரி இருக்குது, அந்த குரல் அது கைத பால் ஊத்துற மாதிரி இருக்குது, இது அமுல் மில்க் குடிச்ச மாதிரி இருக்குது இந்த குரல். ஆனால் நம்ம எல்லாருக்குமே கழுத பால் தான் ஊற்றி இருக்கிறாங்க. என்ன பசமா, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை குழந்தைக்கும் பிறந்தவொடனே கழுத பால் தான் ஊற்றுவாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி கழுத மாதிரி கத்தின்னுக்கிறோம். எட்டொன்னு குழந்தைக்கு ஆரோக்கிய மில்க் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கழுத பால் ஏன் ஊற்றுறதேமோ, அந்த கழுத பால் ஊற்றுனா ஜன்னி வராது. அந்த கழுத பால் ஊற்றுனா எந்த டிசீஸும் குழந்தைய தொடாது. குழந்தைக்கு நல்லா குரல் வளம் நல்லாயிருக்கும். எவ்வளோ கற்றுனாலும்
தொண்டை நல்லா இருக்கும். உனக்கு ஊற்றிக்கிறாங்களா? இனிமேல் ஊற்றணும். அவங்க அம்மாவை கேட்கணுன்றான் பாரு. அதனால் கழுதைப்பால் எந்த அளவுக்கு அந்த மாதிரி பாருங்க, எனக்கு கழுதைப்பால் ஊற்றுனது தான் இந்த கழுதை இங்கே வந்துக்குது, இந்த கழுதை மேலே இயேசு வந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் இயேசுவை பார்க்க வந்தீங்களா, கழுதையை பார்க்க வந்தீங்களா? அப்போ இந்த கழுதை மேலே இயேசு வந்ததோடு தான் இந்த கழுதை இங்கே நிற்குது. எதுக்கு சொல்ல பாருங்க, படிங்க. அன்பு நான் மனுஷர் பாஷைகளிலும் நான் மனுஷர் தூதர் பாஷைகளை பேசினால் எனக்கு இராவிட்டால். நிறைய பேர் சொல்லுவாங்க டஸ்ஸு புசுன்னு எல்லா பாஷையும் பேசுவோம் பாஸ்டர். நான் உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையும் பேசுவேன், நான் கட்ட வார்த்தை வண்டி பேச மாட்டேன் பாஸ்டர். கட்ட வார்த்தை வண்டி பேச மாட்டேன் பாஸ்டர். அன்னைக்கு என் பேரன் என்ன போய் தாத்தான்றான். என்ன போய் தாத்தான்றா. ஏய் யாரா தாதையோ என்னதையா தாத்தான்ற, வேற மாதிரி கூப்பிட்டான்றான். வானோட அது கட்ட பார்த்தடா, திருவுருந்து எடுத்த வாயிலெல்லாம் பேசக்கூட, பின்ன பேசுற மாதிரி சொல்ற பேசிட்டானா. வானோட கட்ட வார்த்தை வானாடா, நான் தாத்தாவே இருக்கிறேன்டா. நான் தாத்து உனக்கு என்னடா ஆசைன்னு. தாத்தா எனக்கு ஒரு ஆட்சியாக இருக்குது தாத்தாண்ணா. என்னடா ஆசைன்னு கேட்டேன். உன் போட்டோ எப்போ தாத்தா செவுத்துல ஓட்டுவாங்க? உன் போட்டோ எப்போ தாத்தா செவுத்துல ஓட்டுவாங்க? ஏண்டாண்ணா ஆயா பிரியாணி போடுவாங்க தாத்தா. அப்போ பேரனுக்கு நான் சாகணும்னு ஆசைப்படுறான். ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு என்னை விருப்பப்படுறாரு. அவன் ஆசைப்படுறான், என் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல பாருங்க, நான் தூதர் பாஷைகளையோ அநேக பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் வெண்கலம் போலவும், ஆமாங்க, சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். பாருங்க, அன்புன்ற 3 எழுத்து, அன்புன்ற வார்த்தை, இந்த 3 எழுத்து இல்லைன்னா நீ நானும் செல்லா காசு. அன்பு இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால்தான் தேவன் அன்பாகவே இருந்தாரு. அதனால தான் அவரை நம்ம துதிக்கிறோம். மனுஷன் அன்பு காட்டுவாங்க, காசு இருந்தா காட்டுவான், காசு எல்லாம் ஓரம் கட்டிடுவான். ஆனா இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் போயினுக்குது. ஆனா ஏசப்பட்ட அன்பு இல்லை. நீ என்ன பாஷை பேசினாலும் ஆண்டவரை மறக்காத இருக்கணும், அவரை துதிக்க பாருங்க. அவர் யாருன்னு சொல்லிட்டேன்னு, நீ சாப்பிடாத கூட இரு, ஆனால் ஜெபம் பண்ணாத இருக்காது. சரி, நான் தெரியாத கேட்குறேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுறவங்களா கொஞ்சம் கை தூக்கு. ஓ இவ்வளோ பேரா? மேய்க்கம் வருது 6 பேர் கை தூக்கிடுங்க பார். இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன். நீங்கள் வளரணையா, 6 பேர் கை தூக்கி போய் அதிகாலை. காலையில் ஜெபம் பண்ணுறவங்களாம் அதிகாலையும் காலையில் தான், இப்போவும் காலையில் ஜெபம் பண்ணுறவங்களா கை தூக்கு. காலையில் 2 பேருக்கு போய் தான் போயிட்டு வெஞ்சிக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஜெபிக்கணும். இப்போ டெய்லி சாப்பிட்றோம் இல்லை 3 வேளை. டாக்டர் சொல்கிறார் 3 வேளை அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், டாக்டர் சார் ராத்திரின்னு தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர், படுத்தா ஏஞ்சி உக்காந்துக்கிறேன். டாக்டர் சொன்னார் எனக்கும் அப்படி தாங்குது, வா 2 பேரும் உக்காந்தின்னு ராத்திரிக்கெல்லாம் பேச்சுக்கலான்ட்டார். உனக்கு தூக்கம் வரலையா, ஏந்து உக்காந்துடு. வெடிகாலம் பாஸ்டர், வெடிகாலம் ராத்திரி வரும் ஒரு 2 மணிக்கு தான் வந்தேன். நான் வந்து கொண்டா பார்த்தா அது என்னன்னு தெரில, அப்படியே எனக்கு தூக்கம் வரல. டக்குன்னு எழுந்து என்ன பண்ணிட்டேன், 3 மணிக்கு ஜபத்தில் உட்காந்துட்டேன். 3 மணிக்கு ஜபத்தில் உட்காந்து 4:30 மணிலும் ஜபம் பண்ணேன். நான் வந்தது 2 மணிக்கு தான். அப்புறம் ஏன் நான் பாருங்க 2 மணிக்கு வந்து நான் அசதியாக தூங்கிட்டேன். நான் ஜபத்தை எங்கே மிஸ் பண்ணுற போகிறேன்ட்டு நான் பண்ணிட்டேன், ஜபத்தில் உட்காந்துட்டேன். என் பொண்டாட்டியில் அதான் என் பொண்டாட்டின தெரிதா, அதுக்கு நான் அது இல்லை தூங்குறதான் நான் மேன்ச்சு. நீ தூங்கு, நான் அப்புறம் தூங்குறேன். அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை மணி அப்புறம் படுத்தோம் பார்த்தியா, 1 மணி நேரம் தூங்கினேன். கரெக்டாக 6:30 மணிக்கு நினச்சேன். இந்த மனுஷன் என்ன பண்ணார், 7 மணிக்கு என்ன இருப்பார், நான் தான் முன்னே வந்துட்டேன். இந்த மனுஷன் 8:30 மணிக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சி
நான் வந்து இருப்பேன். 7 மணி ஆராதனை வந்துருன்ட்டார். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ண விட மனுஷன் திட்டிடுவார். எனக்கு அது பயந்து நம்ம 7 மணிக்கு வந்தால் அப்போ தான் ஹலோ மைக் டெஸ்டிங், அந்த ஸ்டெட்டிங், இந்த ஸ்டெட்டிங்னு பசங்க பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நான் என்ன பண்ண முடியும் வந்து சரி சைலண்ட்டாக உக்காந்திக்கினேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? என் உயிரே போனாலும் அந்த டைமை கேட்ச் பண்ணிடணும். அதனால தான் இன்றைக்கும் நான் கடவுள் என்னை அழகாக வச்சுக்கிறாரு. அதை ஒன்று புரிஞ்சுக்கோ. 7 மணி ஆராதனா நீ எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும் பாருங்கள். அம்ஜகரில் நான் இங்கே வரணும் 7 மணிக்கு இருக்கணும். நான் எத்தனை மணிக்கு கிளம்பி இருப்பேங்க. ஒரு அரை ஹவர் முன்னால் எங்கே மீட்டிங் போனாலும் சரி 85 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் என்னுடைய ஆக்டிவ் வண்டியில் போகிறேன். மீட்டிங் போகிறேன்னா 6 மணிக்கு இருப்பேன்னா இங்கே 4 மணிக்கு கிளம்பிடுவேன். அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னால் நான் போய் மீட்டிங் போயிடுவேன். அதனால சொல்லுவாங்க ஐயா ராபர்ட் ஐயா கிட்ட டைம் எல்லாம் கேட்ச் பண்ண முடியாது, அட்டகாசம் பண்ணுவார் அவர். அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு. நான் இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நிறைய பேருக்கு ஐயா நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களே, என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாரு. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அதை சொல்லட்டுமா உங்களுக்கு? யார் யார் சொல்லுங்க? கை தூக்கு, நல்ல கைத்து நல்ல கைத்து, கண்ணாடிக்கிற கைத்து, நீ கையை தூக்குன்ற கைத்து எல்லாம் கைத்துன்னா இனிமேல் தீனி தூண்டுறத கம்மியாக துணுங்கோ. குண்டான் சோறை பெருத்தி அடிச்சுன்னா ஜபம் வராது, தூக்கம் வந்துடும், அப்புறம் ஜபம் மிஸ் ஆகிடும். இனிமேல் 6 இட்லி 7 இட்லி சாம்பாரை பெருத்தி அடிச்சுன்னா கேஸ் வந்து தூக்க வச்சிடும். கல்யாண வீட்டுக்கு போறியா 51 ரூபா மொய் வைக்கிறியா, ஒரே ஒரு இலை சாப்பிடு, ஸ்ட்ரைட்டாக வந்துடு. எங்கே 51 ரூபா மொய் வச்சுட்டு 7 பேர் தீனி தூண்டு வரீங்களே, இது நியாயமா? இது அதில் தான் கல்யாணம் ஜூமில் நடக்க போகுது. கல்யாணம் ஜூன் இல்லை, நியாயமாக சொல்கிறேன். எல்லாம் கிறிஸ்டின் தான், நட்டின் கிறிஸ்டின். 51 ரூபா மொய்யை 51 ரூபா மொய்யை வச்சுட்டு 7 பேர் தீனி தூண்டுறீங்க. புருஷன் ஒரு 2 பிளேட்டு, பொண்டாட்டி 2 பிளேட்டு, பசங்க பெத்த பாரு 4 பிளேட்டு. ஒரு பிளேட்டு 150 ரூபாய் ஒரு பிரியாணி. நீயே கணக்கு போடு. 1500 ரூபாய் தீனியை தூண்டு 51 ரூபா மொய் வச்சா மாப்பிள்ளை நாமம் போட்டுக்க மாட்டான்? மாப்பிள்ளை கல்யாணம் வைக்கிறது கலெக்ஷனுக்காகத்தானே. அம்ஜகரில் இருக்கிற மாமா 1000 ரூபாய் எழுதுவார் தானே நோட்டீஸ் வைக்கிறான். அதுக்கு கரெக்டாக போயிடுறேன். நான் சொல்ல கல்யாணத்தை கூட மிஸ் ஆராதனை மிஸ் பண்ணாத, ஆண்டவரை மிஸ் பண்ணாத. அவர் உனக்காக வந்து காத்து இருக்கிறாரு, ஆனா நீ அவரை காக்க வைக்கிறிய. அதான் சில பாருங்க, அங்க அன்பு என்ன கேளாவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லை. பவுல் சொல்ல பாருங்க, அன்பே பிரதானம், அன்பு சினங்கொள்ளாது, அன்பு அயோக்கிய மனுஷன், அன்பு இருமாப்பா இருக்காது, அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு இயேசுதான். அதான் பாருங்க, ஆவின் கனியில அன்பு இத்தனை காரியம் உங்ககிட்ட இருக்கணும். அன்புன்னு 3 வாரத்துக்கு எவ்வளவு பொருள் கொடுத்துக்கிறார் பாரு. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம். சாந்தம் இருக்குதா? சாந்தம் எழுதிக்கிறது, சாந்தம் இருக்குதா உனக்கு? எவ்வளவு கோவப்படுற? சாந்தம் பாருங்க, எந்த அளவுக்கு சாந்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும். சாந்தத்தில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா போயிடும். அல்லேலூயா. சந்தோஷம், அதில் சந்தோஷம். அதுக்கப்புறம் சமாதானமாக இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? வீடு வாசல் எல்லாம் இந்த சமாதானமாக இருக்கிறியா? இல்லையே. ஐயா சமாதானமே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். அவர் ஜெபம் பண்ணிக்கார், நீ தூயின்னு கெடுப்ப. பாஸ்டர் ஜெபம் பண்ணிப்பாரு, நீங்கள் தூயின்னு கெடுப்ப. ஒரு மனம் எங்கே உண்டோ பாருங்க, சபையும் ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். இன்னைக்கு அது இல்லை. அதனால தான் பாருங்க, ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு 9 பங்கு இருக்குது. இதுல எதுலையும் பாஸ் ஆகல. நீ இதுல எல்லாத்திலையும் நீ பாஸ் ஆனாதான் 10 ஆசீர்வாதத்துக்கு நீங்க பொறுப்பு. அல்லேலூயா. உன் தாய் உன் தகப்பனை என்ன பண்ண சொன்னாரு? இப்ப எங்க கனப்படுத்துறீங்க? ஹாஸ்டல்ல தான் சேர்க்கிறீங்க. வர பொண்ணு சொல்றா, இந்த பாரு மரியாதை கட்டுற உனக்கு, உங்க அம்மா என்ன அனாதி நாய். நான் கட்டின்னு வரும்போது லாரி நேரி எங்க அப்பா சாமான் ஏற்றி அனுப்பல, எங்க தம்பி உனக்கு மாந்திரம் போடல,
எங்கள் அப்பா உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாயா, சொல்லி காட்டிட்டு அப்புறம் பண்ணுறா, சொல்லி எல்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு அது ஒரு முத்தி வரை கொடுக்குறான். யூதாசு ஏசப்பாக்கு முத்தி கொடுத்த மாதிரி 3 முத்தியை வேற கொடுத்துட்டா. அந்த முத்தியை வாங்கினான் பாரு. அவன் கேட்குறான், என்னம்மா பண்ணுறது, ஒன்று நானா உங்கள் அம்மாவா? இவன் என்ன நல்ல பையனாக தான் என்ன சொல்லுவான், அம்மா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, கொஞ்ச நாள். யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல, உனக்கு கொஞ்ச நாளா, மாமியாருக்கு அம்மாவுக்கு கொஞ்ச நாளா இல்லை, நீ கொஞ்ச நாள் தாண்டி இருப்பேன் அப்படின்னா இவனுக்கு சோறு கிடையாது. அதனால் என்ன கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லவன் என்னம்மா பண்ணுன்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லு, நாளை காலையில் ஒன்று உங்கள் அம்மாவுக்குன்னா, இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும். அவன் சொல்ல, அம்மா எங்கள் அம்மாவோட நான் ஹாஸ்டலில் சேர்த்துறேன், நீ போயிடாதம்மா. இப்போ லைட்டு ஆஃப் பண்ணுறான். அந்த மாதிரி ஜென்மம் பசங்களாம் இருக்குதுங்க. உன் தாய் உன் தகப்பன் தான் என் உலகத்தில் சிறந்தது. இந்த தாய் தகப்பனை எந்த குழந்தை கனப்படுத்துறானோ அந்த குழந்தை தீர்க்காயுசோடு இருப்பான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்குறாங்க, உனக்கு எப்படிப்பட்ட மாமியார் வரணும்னு. சோ பிரதர், நான் சொன்ன மாமியார் மேலேருந்து வர மாட்டாங்க, கீழேருந்து தான் வருவாங்க. அசோக் நகரில் மாமியார் எப்படிப்பட்ட மாமியார்? சோ பிரதர், எங்கள் மாமியார் நான் கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்கு போகும்போது மாமியாருக்கு மாலை மாட்டி இருக்கணும். மாமியாருக்கு மாலை மாட்டி இருக்கணும். அப்போ மாமியாரே வானான்றான். ஏங்க இந்த தரக இருக்கிற மாதிரி 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான் பாஸ்டம்மா. 1000 பொய். அன்றைக்கி மாப்பிள்ளைக்கு என்ன வேலைன்னு கேட்டுக்கிறாங்க. அவன் சொன்னான், மாப்பிள்ளைக்கு ரயிலில் தான் வேலை. ரயிலில் தானடி வேலை, பொண்ணு கொடுத்துட்டுட்டாங்க. ரயில் வேலை தானே, பொண்ணு கொடுத்துரு. அந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்குது பற்றி அந்த கேள்விங்க வீட்டில், அது தான் பேத்திக்கு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஏன் தாரக்கறா, அது அப்படியே நாளைக்கே சங்கு ஊதி கோடம்பக்கம் சுடுகாடுக்கு போகிற மாதிரி இருக்குது. அது நாளைக்கே சங்கு, அது சயின்டிஸ்ட் கேட்குது வந்து, ஏன்பா அது என் பேத்திப்பா, 1000 காலத்து பொண்ணு, அந்த பேத்தியை கொடுக்க போகிறேன் மாப்பிள்ளைக்கு. அங்கே நீ ஏண்டாப்பா மூஞ்ச முடிகிற, என் கண்ணா பொண்ணு கொடுக்க போகிற, அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு என்ன வேலை இருந்துச்சு. அந்த தரகரில் பாட்டி போய் உக்காரு, பாட்டி வயசாகிட்டு கூட, டேய் நான் தூக்கி வளர்த்த குழந்தாடா, அது மாப்பிள்ளைக்கு என்ன வேலை இருந்து. மாப்பிள்ளைக்கு ரயிலில் தான் வேலை. ஐயோ கண்ணு, ரயிலில் என்ன ககுஸ் கைவிறானா, எவ்வளோ அழகாக தெளிவாக கேட்பார். ரயிலில் பாத்ரூம் கைவிறானா, ரயிலில் கொடி ஆட்டுறானா, ரயில் இன்ஜினை ஓட்டுறானான்னு கேது. அதெல்லாம் கிடையாது ஐயா. ரயில் ஓடியாரும், மாப்பிள்ளை உயிர்ந்துருவாராங்க. ரயில் ஓடியாரும், மாப்பிள்ளை பிளாட்பாரத்தில் நிற்பார். நின்ன உடனே ரயில் நின்ன உடனே மாப்பிள்ளை உள்ள ஏறி விற்பார். என்ன விற்கிறாரு? சம்சா விற்கிறாரு. ஏன் டைரக்டாக சொல்லு, மாப்பிள்ளை சம்சா விற்கிற பொண்ணு தர மாட்டாங்களா? ஏன் கொத்தனார் வேலை செய்த எனக்கே பொண்ணு கொடுத்துக்கும் போது மாப்பிள்ளை அவருக்கு தர மாட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, ஒரு மனிதனுடைய அவன் என்ன வேலை செய்கிறான், அவன் என்ன விற்கிறான்றதை வந்து நீ பார்க்காத, அவனுடைய திறமையை பாருங்க. அவனுடைய திறமையை தான் பார்க்கணும். இப்போ ராபர்ட் ஐயா படிக்கலை, 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுத்த கிருபை தான் பார்க்கணும், திறமையில என்கிட்ட இந்த கிருபை. அதான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கிருபை இது எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் தசம் பார்க்க வேண்டி கொடுத்துருவோம். அதுவும் ஒரு சொல்கிறாங்க, ஐயா நான் வேலைக்கு போகிறேன், அது தசம் அப்படி குத்துட்ட பரலவும் போயிடுவா, நீ பகுத்து விட்டு கூட போக முடியாது. சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்துடாத. பாருங்க, நீ எந்த அளவுக்கு நீ கர்த்தருக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை நினைத்தருவார். அதான் பாருங்க, 10 ஆசீர்வாதம் உனக்கிட்ட இருக்குன்னா 1 அங்கே கொடுத்துட்டு 9 உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு அந்த 9 நீ பகிர்ங்கிறது கொடுக்கணும். அதுதான் சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் தரணும், சந்தோஷம் இல்லாதவங்க சந்தோஷம் கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 96 2 வசனம் படிங்க.
நான் கர்த்தரை பாடி இதே மாதிரி தான் ஐயா இதில் திருநெல்வேலியில் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பாடையில் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ஐயா. பாடியில் நீங்கள் பாடியில் நல்லா இருக்கிறீங்க நீங்கள். நான் அவங்க பாஷை எனக்கு புரியல. ஐயா நீங்கள் பாடையில் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பாட ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு. ஆனால் நீங்கள் பாடையில் அப்போ தான் தெரியுது நான் பெட்டியில், நீ பாடையில் நான் பெட்டியில். அந்த தமிழ் பாருங்க, நீங்க பாட்டு பாடும்போது அவ்வளோ அவ்வளோ அழகாக பாருங்கன்னு சொல்றது, நீங்க பாடையில் நல்லா பாடுறீங்க. அல்லேலூயா. சரி, இலையில சாப்பிட்றவங்களா பாருங்க. இந்த வாழை இலையும் இந்த சந்தன மரமும் பேசிக்கிச்சு. சந்தன மரம் என்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி அதுக்கு. வாழை இலை அப்படி இல்லை. அந்த சந்தன மரம் சொல்லுது வாழை இலையை பார்த்து, நீ சாக்கடை தண்ணியில் கூட வளர்ந்துருவேன், நான் மழை மேலே தான் வளருவேன், மழை தண்ணியில் தான் நனிவேன், நீ எச்ச தண்ணியில் கூட வளர்ந்துருவேன். அதுக்கு அந்த வாழை இலை சொல்லிச்சு, நான் எச்ச தண்ணியில் வளர்ந்தாலும் என்னை தான் வீட்டுக்கு முன்னால் எடுத்து போய் வைப்பாங்க, என்னை வீட்டுக்கு முன்னால் கட்டிடுவாங்க. கல்யாணத்துக்கு நான் இல்லாத கல்யாணமே கிடையாது வாழை அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அதுக்கப்புறம் சரி வாழை இலையில் சொல் இது பார்த்து சொல்லுது, நான் வாழும்போதே நான் வாழும்போதே எல்லார் வீட்லேயும் நான் போய் என்ன பண்ணுவேன், வாழ்ந்துருவேன், என்னை எல்லாம் முன்னே கட்டிடுவாங்க. ஆனால் நீ எப்போத்தம்மா யூஸ் ஆவ சந்தன மரத்தை, யாருன்னா செத்தா தான் நீ யூஸ் ஆவ. என்ன பண்ணுங்க, ஐயாவை எந்த போட்டியில் அனுப்புறீங்க, சந்தன போட்டி தாம்மா ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். அப்போது ஒரு மனுஷன் போகும்போது தான் நீ யூஸ் ஆவ, ஆனால் நான் வாழும்போதே நான் யூஸ் ஆகுது தான் எனக்கு வாழை இலைன்னு பேர் வச்சுக்கிறேன், வாழை மரன்னு. ஆனால் வாழை இலையில் சோத்தை துன்றிய அப்படியே வயசுறிய, அது என்ன ஜென்மமோ, ஊருக்காலேருந்து உப்புலேருந்து எல்லாத்தையும் வயசு வெறும் இலையை ஒண்டி மடிச்சிடும். அந்த இலையை மடிச்சு வெளியே போடும்போது யார் திறந்து பார்ப்பாங்க, யார் திறந்து பார்க்க இலையா, யாரு, நான் நாயா பாரு, அப்போ நான் நாயா. இந்த இலையை போட்டுறாங்களே, இந்த நாய் என்ன பண்ண சோக்கா அப்படி காலில் அப்படி தட்டி பார்க்கும், அப்படி பெரட்டும். அந்த இலையை பெரட்டும் போது அந்த இலையில ஒன்றின்னு வச்சுக்கோ, என்னை காட்டிலும் ஒரு நாய் நக்கி போட்டு போயிட்டு போல் தெரியுது. அதாவது நீங்கள் இலையில் சாப்பிடும்போது ஒரு புடி சாப்பாடு வச்சு மடிச்சிடுங்க, அதுதான் அன்பு. மடிச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த இலையை அந்த நாய் திறந்து பார்க்கும்போது அந்த இலையை பார்த்து வாழ்த்தோம், ஐயோ நான் முதலாவது நான் தள்ளினேன், யாரோ ஒரு புண்ணியம் ஒரு வேளை சாப்பாடு வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்டு என்ன பண்ணோம், அந்த சாப்பாடை சாப்பிட்டு அடுத்த நொடி பரலோகம் போய்டும் அதோடைய ஆத்மா. சொல்லும், நான் பட்னியாக இருந்தேன், யாரோ புண்ணியவான் சாப்பாடு வச்சான், அந்த சாப்பாடு வச்ச புண்ணியவான ஆசீர்வதின்னும். ஆனால் நம்பால் கிடையாது, துண்டன் வச்சுக்க நல்லா தான் ரசம் பாக்கெட்டில் கையை விட்டு வாஷிங் பேசும் மாதிரி ஆகிட்டுருவான். அந்த இன்னத்தை கொடுத்தான் மச்சான், நம்ம குறை சொல்லுவாயா, நீ நெய்யே ஊற்றி கொடுத்தா கூட குறை. அதெல்லாம் பாருங்க, உன்னுடைய தானம் தர்மம் உனக்கு செய்ய முடியாதவங்களுக்கு போய் செய், அவங்க செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. வயசுலும் ஆனால் நம்பாளுக்கு செய்யாது, நம்பாளுங்களும் துரோகிங்கோ. நான் தான் கொடுத்தாலும் கொடு 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 கொடுன்னு கொடுத்துனே தான் நீ நல்லவர், கொடுக்கல கெட்டவர். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லைங்க, அவர் அப்படி இல்லைங்க. அவரை பாடும்போதும் அவரை பேசும்போதும் அவருக்கு தானம் தர்மம் இப்படி செய்யும்போது அவருக்கு பக்கத்திலே இருப்பார். அதெல்லாம் பாருங்கள், அந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இருந்தால் தேவனுக்கு நீ பிரியமாக இருக்கிறன்னு அர்த்தம். ஒன்று மாட்டம் இருந்து 9 எனக்கு அதுலேயும் அந்த 1 கொரிந்தியரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள். அல்லேலூயா. அந்த 13ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாங்க,
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். இந்த அன்பு வந்து சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப இதை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். அதனால தாங்க பாருங்க, மனுஷன் வளர்ந்தா 3 காது வந்துடும். 3 காது வந்துடும். எப்படின்னா, வளர்க்காது, இழக்காது, நான் சொன்னா உனக்கு கேட்காது. கைத்தட்டு. நான் சொன்னா உனக்கு கேட்காது, பாஸ்டர் சொன்னா கேட்கும். வளர்க்காது, இடக்காது, நான் சொன்னா உனக்கு கேட்காது, ஆனா இவர் சொன்னா நீ கேட்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாய் என்னை பார்த்து பயங்கரமாக கொலிக்குது. அந்த நாய்க்கு சொந்தக்காரன் என்ன பண்ண, நாயை 2 அடி அடித்து உட்கார வைக்கணும்ல, இல்லை தட்டி விடணும். கொலிக்குது. எனக்கு பயமாகுது. நாய் பார்த்தா ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னா 2-3 வாட்டி என்னை கடிச்சிருக்குது. அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்கிறாரு, வந்துக்குரு அலேலியா பாட்டுக்காரர், கம்னூர் அலேலியா. நாய்க்கு அலேலியா பாட்டுக்காரர் தெரியுமா? அலேலியா பாட்டுக்காரர் வந்துக்கிறார், கம்னு கட்டு. அது பாட்டு கொலிச்சுன்னு லட்டு எடுத்து விட்டார் பாரு. ஏன் அதுக்கு முன்னாடியே அடிச்சிருந்தா அது போயிருக்கேன்ல. நாய்கிட்ட சொல்கிறான் அலேலியா பாட்டுக்காரன்னு. அது பாட்டுன்னு கொலிச்சுன்னு இருந்தது. அப்புறம் கொலிச்சு பார்த்துட்டு கிட்ட வந்து நைஸாக அப்படியே மோந்து பார்த்துது. என்ன இவர் நம்பால் தான் போல தெரியுது, கிறிஸ்டின் தான் போல தெரியுதுன்னு உக்காந்துக்கிச்சு என் பக்கத்தில். அதனால் கேட்ட, நாய்க்கு என்ன பேர் வச்சுக்கிறீன்னு கேட்ட. நாயின்னு தான் வச்சுக்கிறேன். நாய்க்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? நாயின்னு தான் வச்சுக்கிறேன்னாரு. அதுதான் அப்படி பண்ணிக்குது. அல்லேலூயா. அதனால் நான் இன்னும் முடிக்க போகிறேன். என்ன சொல்ல பாருங்க, சங்கீத புஸ்தகம் 95 சங்கீதம் 3ஆம் வசனம் படிங்க. சிரிக்கிறான். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். பாருங்க, அவரே மகாதேவன், அவரே மகாராஜா. அல்லேலூயா. பேசலாம். நம்ம ராஜாதி ராஜாவுடைய புள்ள. நீங்க யாரு? பாருங்க, நம்ம அப்பா ராஜாங்க. அப்ப ராஜான நம்ம யாரு? ராஜாவா? ராஜகுமாரத்தி. நீ ராஜகுமாரன், ராஜா விட்டு பிள்ளை. அப்ப நம்ம சாதாரண நாள் இல்லை, நம்மளாம் சாதிக்க பிறந்துங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா பட்டு போட வைத்தலாம். நீ அதுக்கு போய் அல்லேலியா அந்த பாரியா. அன்னைக்கு பண்டிகை வருது. அந்த பொம்பளை சொல்லுது, ஏங்க நமக்கு ஈஸ்டர் பண்டிகை வருது, ஏசப்பா உயிர் தந்த நாள் வருது, பசங்களுக்கெல்லாம் வேற துணி எடுக்கணும், எனக்கு வேற நகை எடுக்கணும், நீ என்ன எடுத்துக்க போற? அவன் சொன்ன, வடபழனியில் போய் நான் பிச்சை எடுத்துக்க போறேன், நீங்க துணி. இந்த வின்சென்ட் ஐயா சிரிக்கிறாரு பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, நீண்ட நாள் பொறுத்து கூப்பிட்டாலும் இந்த ஆள் என்னடா இப்படி பண்றாருன்னு. இப்படி பண்ணாதான் ராபர்ட் ஐயா பிடிக்குது எல்லாருக்கும். அல்லேலூயா. நீ என்ன எடுத்துக்க போற? நான் சொன்ன, பிச்சை எடுத்துக்க போறேன்டியா, நீங்களாம் துணி எடுத்துங்க கட்டின்ட்டான். அல்லேலூயா. சாமி விவேகானந்தர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பார்த்தது இல்லை. அவருடைய பொன்மொழிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விவேகானந்தர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இயேசுவை நான் பார்த்ததில்லை. மகாத்மா காந்தியே பார்க்கல இயேசுநாதரை, அவன் நான் மட்டும் பார்த்துட்டேன்னா. இந்த உலகத்துக்கு சுதந்திரம் பாருங்க, இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே இயேசுவை பார்க்கல. இந்த சரித்திரத்தை தான் படித்தார். அதில் தான் காந்தி சரித்திரத்துக்குள்ளே வந்தார் வச்சுக்கோ. அப்படியா இருக்கும்போது பாருங்க, அவர் சொல்கிறார் விவேகானந்தர், நான் ஜெருசலேமில் பிறந்திருந்தேனா, நான் ஜெருசலேம் நாட்டில் பிறந்திருந்தேனா, என்னுடைய இருதயத்தை கிழிச்சு அந்த இருதயத்தின் ரத்தத்தினால ஏசப்பாவுடைய பாதத்தை நான் கழுவி இருப்பேன். ஆனால் ஆண்டவரே நம்ம பாதத்தை கழுவினார். மன்னிச்சார். பேத்தியா தம்பி பாட்டு பாடின பேத்தியா, நான் காட்டி கொடுத்தேன், நான் மறுதளித்தேன். இப்படிப்பட்ட துரோகியை மன்னிச்சவர் தான் இயேசு. அதுதான் அன்பு. அந்த அன்பு பாருங்க. நீங்கள் சிலுவையில் மாட்டினுக்கிறீங்க, சிலுவெல்லாம் போட்டுல, அந்த சிலுவையில் ஏசப்பா உயிரை விட்டாரு, நீ மாட்டி நிற்கிற சிலுவையா? அந்த சிலுவையை பார்க்கும்போது, இந்த சிலுவையில் என்னுடைய ராஜாதி ராஜா எனக்காக மரித்து
உயிர் விட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த சிலுவையை பார்க்கும்போது எனக்காக, என்னுடைய அக்கிரமக்காக, என்னுடைய 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 எல்லா அநியாயத்துக்காக ராஜாதி ராஜா உயிர் கொடுத்தார. அந்த சின்னம் தான் இன்றைக்கு புனிதமாக்கப்பட்டிருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் தூக்கு தண்டனை போடுறாங்க. நாளைக்கு தூக்கு தண்டனை கேட்குறாங்க. லாஸ்ட்டு கேட்குறாரு, உன்னோட ஆசை என்னன்னு கேட்டார். அந்த ஆசையை நிறைவேற்றிவான்னு கேட்டான் குற்றவாளி. கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஏன்னா தூக்கு தண்டனை கேட்குப்பாங்க. லாஸ்ட் ஆசை. இப்போ ஐயாவோட லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. முடிக்க போகிறேன்றேன். இதுதான் என்னுடைய ஆசை. இப்போ நீதிபதி உட்காந்துக்கிற, எத்தனை மணிக்கு தான் நீ முடிப்ப? நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முடிப்பேன். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த நீதிபதி கேட்குறாரு, உன்னை நாளை காலையில் 8 மணிக்கு தூக்கு போட போகிறேன், உன்னுடைய ஆசை என்ன? நீதிபதி அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, குற்றவாளி கேட்கும் ஆசைகளை ஐயா நிறைவேற்றுவிழா நிச்சயமாக நிறைவேற்றுவேன், சத்தியமாக நிறைவேற்றுவேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, எதுவுமில்லை, இதுவே சத்தியம் பண்ணி நான் உன்னை விடுதலையாக்குவேன், உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன்ட்டாரு. அப்போ தான் குற்றவாளி கேட்குறான், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என்னை தலைக்கீழாக தூக்கு போடுங்கள். எப்படி போட முடியும்? தலை இருந்தால் தானே தான் தூக்கு போட முடியும். தலைக்கீழாக தூக்கு போடுங்கள், அவ்வளோதான். இந்த குற்றவாளியை விடுதலை செய்கிறேன்ட்டாரு. அது மாதிரி இந்த குற்றவாளி சீக்கிரம் படியை விட்டு இறக்க போகிறார். நானும் மீட்டிங்கை முடிக்க போகிறேன். அல்லேலூயா செல்வம். அப்போ பாருங்க, ஒரு நீதிபதியே நம்மளை மன்னிக்கும் போது ராஜாதி ராஜா உன்னை மன்னிக்க மாட்டாரா? ஆனால் நீ கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கணும், நீ கரெக்டாக பேசணும், கரெக்டாக இருக்கணும், ஆண்டவர் கரெக்டாக கொடுக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு கொடுத்தவங்க இதுவரை யாரும் தரித்திர போன சரித்திரமே கிடையாது. உங்களோட நேரத்தை கொடுங்க, உங்களோட உழைப்பை கொடுங்க, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, சபையை கட்டுங்க. நான் தான் பெல்லு வாங்கி கொடுத்தேன், அந்த பாக்ஸு தொங்குதா, அது நான் தாங்க வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தேன்னு அமெரிக்காவுக்கு போயிடுவா நீ? அம்ஜகரி கூட போக மாட்டேன். பாருங்க, இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்க. அதுதான். நீ யாருக்கு கொடுக்குற? ஐயாவுக்கு கொடுக்கல, உனக்குள்ள இருக்கிற ராஜாவுக்கு கொடுக்குற. பாருங்க, நம்மளாம் இன்னொரு நான் கேட்குறேன், ஏசப்பா ஏற்று யாராவது பிச்சைக்காரராக இருக்கிறாங்களா சொல்லுங்க. நான் 1985 வருஷம் என் ஆண்டவரை சொந்த ரட்சகராயிட்டேன்னு. அன்னைக்கு நான் ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாலே எனக்கு வாழ வழியில் சாப்பிட சாப்பாடு இல்லை. ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எனக்கு சாப்பிட நேரமும் இல்லை. இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். பிச்சைக்காரனாக இருந்த ராபர்ட்டை தான் கர்த்தர் பணக்காரனை மாற்றி நினச்சா ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு வச்சுருக்கிறார். எனக்கு இன்றைக்கி நினச்சா ஃப்ளைட்டில் போயிடுவேன். அப்படி என்னை கடவுள் வச்சுருந்தாலும் அந்த தாழ்முள்ள மனுஷன் அந்த ராபர்ட்டை தான் நான் பார்க்குறேன். எனக்கு பெருமை வேண்டாம். இப்போ நான் வந்ததுன்னா காரில் வந்திருப்பேன். இங்கே கார் வைக்க இடம் இல்லை, தண்ணி வண்டி வரத்துக்கே இடம் இல்லை, ஒரு தண்ணி வண்டி வரத்துக்கே இடம் இல்லை. அம்மா என் காருக்கு இடம் இருக்குமா? அதனால தான் 2 வீலரில் வந்து ஒரு வீட்டு ஓரமாக நிற்க வச்சுக்கிறேன். அதை என்ன பண்ணிக்கிறாங்களோ தெரியல, எவன் தெரியலடி, நம்ம விட்டாண்ட வண்டியை வச்சுக்கிறான்னு சொல்லி இழுத்து விட்டுறோன்னு தெரியல. அந்த மாதிரி ஆள்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்குதுங்க. ஐயோ உண்டா, ஐயோ எனக்கு தெரியாத வச்சு அதான் பேர் எழுதிக்குது தெரில, ராப்பட்டுன்னு எழுதிக்குது, எப்படி ரோட்டில் இழுத்து வைப்ப வண்டியா? அந்த மாதிரி ஜன்மெல்லாம் இருக்குதுங்க. தோப்பாட்டி முடிச்ச செல்வம் சொல்றங்க. இங்க மகாதேவனும் அம்மாடி மகாதேவனும் மகராஜனுமா இருக்கிறார். அப்போ அவருடைய நாமம் என்ன அதிசயம் பாருங்க. அதனால இன்னொரு இடத்துல நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் + 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் என்ன செய்த ராஜா இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்துக்கு அவர்கள் அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய கர்த்தராகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுமானவைகள். எங்க படிச்ச நீ 6 படி
அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உள்ள பாருங்க, சகலத்தை அவர் படைத்தவர். அவரே நியாயாதிபதி, அவரே நீதி உள்ளவர், அவரே சர்வ வல்லவர். அங்க பாருங்க, சர்வ வல்லவரும் தேவனுமாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறவர். அவரு உங்களை என்னையும் அவர் தான் நம்மளை ராஜபாரம் பண்றாரு, அவர் தான் நம்மளை நடத்துறாரு. நம்ம ஒண்ணு என்னால நான் தானே கீழே உயிர்ந்துட்டேன் தான் இருக்குது. நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் சம்பாரிச்சேன், நான் தான் வாங்கினேன். என்னைக்கு நான் அப்படின்னு வருதோ அன்னைக்கு நீ கீழே விழுந்துருவ. நாமும் என்னைக்கு நம்முடைய உதடு ஒட்டுதோ அன்னைக்கு நீ கர்த்தரோட கூட இருக்கிறேன்னு சொல்லி, இந்த நான் என்ன செய்த ராஜா என் மேல் அன்பு வைத்து உன் மகனாக நான் இருக்கேன், என்ன தகுதி இருக்கு? அல்லேலூயா. ஒரு தகுதியே இல்லையே. அந்த தகுதி இல்லாத ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாருங்க, என்ன 68 வயசாகுது. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் வந்து 69 வயசாகுது. கைத்தட்டு. இந்த 69 வயசுலையும் இந்த 69 வயசுலையும் அப்பா என்னை இளமையாக வச்சிருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ காலம் வச்சுருக்கிறார். அதுவரையிலும் எங்கள் அப்பனுக்கு நான் உண்மையாக இருப்பேன். என் அப்பாவை நான் தொடர்ந்து பாடுவேன், அவரை தொடர்ந்து அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. பாட்டு கேட்போமா? நான் என்ன செய்தேன் ராஜா என்மேல் அன்பு வைத்தே, உன் மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லை. நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் அன்பு வைத்தே, நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் அன்பு வைத்தே, என் மேல் அன்பு வைத்தே. காணாமல் போன அட்டை போல அலைந்தேன் உலகினிலே, காணாமல் போன அட்டை போல அலைந்தேன் உலகினிலே, பறிவுடனெல்லை தேடி வந்தி, பறிவுடனெல்லை தேடி வந்தி, பரிசுத்தமாய் என்னை மாற்றிக்கொண்டே, பரிசுத்தமாக என்னை மாற்றிக்கொண்டே. நான் என்ன செய்தேன் ராஜா என் மேல் அன்பு வைத்தே, என் மேல் அன்பு வைத்தே. தெலுங்குல பாடுற அதுல என்ன மாதிரி அன்பான வார்த்தை பாருங்க. ஆனா நான் தெலுங்கு கிடையாது, வெறும் தமிழ். பாப்பு சிக்கట్లో நடிச்சினா మార్గముం తెలిలేది, పాపు సిక్కట్లో నడిచినా మార్గముం తెలిలేది, ఈ పాపిని నీవు ప్రేమించి, ఈ పాపిని నీవు ప్రేమించి మార్గము చూపిన నా యేసయ్యా, మార్గము చూపిన నా యేసయ్యా. నేనేమి చేచెని రాజా,
నీవు నన్ను ప్రేమించవు ఎన్నేలనుభూతి నేను ప్రేమించవు காணாமல் போன அட்டை போல அலைந்தேன் உலகினிலே பாவ வழியில் நான் நடந்து ஒரு பாதையும் தெரியவில்லை பாவி என் மேல் பாசம் வைத்தி பாவி என் மேல் பாசம் வைத்தி பாதையை மாற்றிய என் தெய்வமே என் வாழ்வையை மாற்றிய என் தெய்வமே நான் என்ன செய்தேன் ராஜா என் மேலன்புறுத்தி நான் என்ன செய்தேன் ராஜா என் மேலன்புறுத்தி என் மேலன்புறுத்தி என் மேலன்புறுத்தி. ரொம்ப அருமையாக வாசிக்கிறாங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. நம்ம பாஸ்டருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வாலிப பிள்ளைங்க. வயசானதுங்களாம் பின்னால் உட்காந்துக்குது பாரு. அதெல்லாம் ஒழிச்சுது, அன்றைக்கி ஒழிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அதெல்லாம் தான் என்ன பண்ண பிள்ளைங்களை விட்டாங்க. ஆனால் பாரு நல்ல வாசிக்க நல்ல அருமையான மகன் பேட் வாசிக்கிறதுக்கு அவரு தான் ஆம்பளம் பண்ணிக்கிறாரு. அது அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கிறாரு. அவர் உள்ளேருந்து அவர் என்ன பண்ணுறது தெரில. பாரு அவரு பாரு என்ன மாதிரி பிள்ளைங்கப்பா. இப்படி தாங்க இருக்குண்ணே சபை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பிரைஸ் லார்ட். அதனால் நல்ல ஹானராக எல்லாமே ஒழுங்கு கிரயமாக செய்கிற அன்பு பிள்ளைங்களுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, நீங்கள் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க? நான் முடிக்கிறேன். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க? எதிர் மூஞ்ச பார்த்துண்ணா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்கோ? என்னது பக்கத்தில் பார். நான் சாப்பிடும்போது தட்டில் சாண்டி சாப்பிடுவேன், நீ சாப்பிடுவேன் வாயில் சாப்பிடுன்னு பேச்சு. சாப்பிடும்போது குனிஞ்சு தான் சாப்பிடுவோம். ஏன் குனிஞ்சு சாப்பிட்றோன்னா நமக்கு கடவுள்லேருந்து அந்த மண்ணிலேருந்து தான் நமக்கு ஆகாரம் வருது. அந்த ஆகாரத்தை அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல விதமாக குனிஞ்சு சாப்பிட்றோம். தண்ணி கொடுக்கும்போது ஏன் தண்ணி தூக்கி குடிக்கிறோம்? வானது மழை வந்தது, அது சேவ் பண்ணி கட்சியில் நம்மளுக்கு தண்ணி தூக்கி குடிக்கிறோம் நன்றி சொல்லி. சருகு அடிக்கும்போது ஏன் கண்ணு மூடிக்கிறோம்? அதை கண்ணை மூடினா தான் அது போய் சேர்றதுக்கு வழி. அது அல்லேலூயா. நிறைய பேர் சருகடிச்சு கண்ணை மூடினே போயிட்டான். இப்போ நம்ம கண்ணை திறந்துனே போவோம் வெளியே. கைத்தட்ட கண்ணை திறந்துனே போவோம். ஏன் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். நம்மை ஆசீர்வதித்து நம்ம பேரு கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாம் தேவனாக கர்த்தர், ஈசாக்கின் தேவனாக கர்த்தர், யாக்கோபின் தேவனாக கர்த்தர், முற்பிதாக்கின் தேவனாக கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. அப்படி நாமம் எத்தனை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நாமத்தில் நிறைய நாமத்தில் எனக்கு ஒன்று 500 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடு. போகும்போது நம்ம போகும்போது காது குத்திடுவான். ஐயோ வேணும் எனக்கு 500 ரூபாய் கொடு. அல்லேலூயா. பாருங்க ஒவ்வொரு பாட்டுக்கு 500 ரூபாய். கிராமத்தில் ஃபுல்லாக நோட்டு தான். வயசில் நிறைய நோட்டு. இங்கே எங்கே தான் கொடுக்குறீங்க பாருங்க. இன்னும் சொல்ல வந்துட்டேனே. எனக்கு பாருங்க ஆண்டவரை எத்தனையோ நாமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாமம் என்னை காண்கிற தேவன் தான் பிடிக்கும். ஏன்னா என்னை ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு. ஐயா நான் வண்டியில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுவேன் பாஸ்டையா வண்டியில். நான் ஏன்னா என் கூட யாரையும் இட்டுன்னு போகிறதுக்கு போனால் நமக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டேன்றாங்களே. அன்றைக்கி ஒருத்தர் கூட இட்டுன்னு போயிட்டேன். கூட இட்டுன்னு போய் பாடுங்க என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். பாட்டு பாடுவேன்னாரு. சரி ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாட்டு சொல்கிறாரு, நிறைய பாடுவேன், அடுத்த வாட்டி நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேன். எப்படி இருக்கும்? வம்பு நமக்கு தேவையா இது?
இந்த மாதிரி ஆள்லாம் இருக்குதுங்க. அதனால தான் நான் யாரும் ஏசப்பா கூட இருப்பேன், அவர் என் கூடவே இருப்பார், நான் அவர் கூட இருப்பேன். அந்த வண்டியில் பாருங்கள், என் ஒரு பாட்டை கேட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க ஐயா. அன்றைக்கி வண்டி வேணும்னு நான் ஆண்டவர் ஒரு புது வண்டி, ஆக்டிவ் வண்டி வேணும் அப்படின்னு. அப்போது ஒருத்தர் திடீர்னு 2 மணி நேரம் ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா உங்கள் பாட்டை கேட்டு நான் உடம்பு சரியாத பாட்டுருந்தேன் ஐயா, திடீர்னு ஏஞ்சி உக்காந்திங்கண்ணா ஏஞ்சி 2 வருஷம் படுத்துனுக்கு தான் உடம்பு சரியில்லாத, திடீர்னு ஏஞ்சி ஒரு பாட்டு ஒரு மனிதனுடைய மாற்றிக்குது பாருங்கள். அந்த ஐயா சொல்கிறார், ஐயா உங்களுக்கு அவங்க ஏதோ செய்யணுன்றாங்க. நான் சொன்னேன், அன்பு இருந்தால் போதும். என்ன 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அந்த வண்டி வாங்கிக்கிறோம், வெளியே வந்து பாரு வண்டி நிற்குது. வண்டி வாங்கணும்னு நினச்சேன், ஒரு பாட்டுக்கு 1 லட்சம். நீ இப்போ 500 ரூபா தர மாட்டியா? தருவே தர மாட்டியா? அலையிலே செல்வோம் பாருங்கள், ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் நான் பாடிட்டு முடிக்கலான்னு பாரு. பிரைஸ்லாம் ரூத்தம்மா பாட்டு 1 சரணம் 2 சரணம் பாரு. ஓகே, 250 ரூபா எடுத்துக்கோ. 250 அதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு உனக்கு, பேர பையனாச்சா, கைத்தட்டு பேரனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். அரையிலோ என்ன தாடிக்கார, இனிமேல் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் தாடியெல்லாம் வைக்கக்கூடாது. இன்னிலேருந்து ஒரு பிரதர்ஷன். ஓகே, ஆமாம், உங்கள் ஐயா மாதிரி நீங்கள் இருக்கணும். யாருக்கு ஐயா மாதிரி இருக்கணும் விரும்புகிறேன் பாரு, அவர் மேலே இருக்கிற கிருபை உன் மேலே வரணுன்னா அவர் மாதிரி இருங்கோ. அது ஒண்டி தான்டா உப்பு போட்டு சோறு துணுக்குது. அது ஒண்டி கை, ஐயோ அக்கா நீ தான் உப்பு போட்டு சோறு துணுக்கிறக்கா, அதுதான் உப்பு போட்டு சோறு துணுக்குது. அதனால் ஐயா மாதிரி என்ன பண்ண, நல்ல தாடிகள்லாம் எடுத்துடணும். நம்மங்க அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது உங்களை பார்த்து நானே மிரளணும். நான் எப்படி இருக்கிறேன் பத்தியா, எவ்வளோ நல்லா ஃபேஷியல் பண்ணி உடம்பு அப்பப்போ நல்லா பார்த்துக்கோ. ஆமாம், நல்லா அந்த செங்கல்கள் போட்டு நான் இப்படி இருக்கு காரணம், எங்கள் பேத்தி குழந்த மாதிரி பா, என் பேத்தி அலையிலோயா பியூட்டிஷியன் படிச்சிருக்கிறா, அவள் தான் எனக்கு அப்பப்போ பேச்சல் போட்டு விட்டுருவா. அதில் தான் கொஞ்சம் மீனு 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 மீனுன்னு உன்னுடைய பாரங்களை சுமந்தவர் அம்மா, உன்னுடைய கண்ணீரை கண்டவர் பாஸ்டர் அம்மா, காலங்கள் மாறினாலும் கலங்காத பாஸ்டர் அம்மா, கர்த்தரேசு உன்னுடன் இருக்க கவலை எதுக்கு பாஸ்டர் அம்மா, கர்த்தர் உன்னுடன் இருக்க கவலை எதுக்கு பாஸ்டர் அம்மா, ஜோர கைய தட்டம்மா. பத்திரமா பத்திரமா கண்ணீர் உண்டாமா, பத்திரமா பத்திரமா கண்ணீர் உண்டாமா, கத்திருச்சு இருக்கையில 500 ரூபாய் கொடுக்கறாரு, 500 ரூபாய் தராரு, 500 ரூபாய் தராரு. பெரப்பையா பெரப்பையா 500 ரூபாய் கொடுத்துறியா, தாடுவாசி எவ்வளவு தருவார் தெரியலையா? ஐயோ ஐயோ ஐயோ, அவரும் பேரதான். உன்னுடைய பாரங்களை சுமந்தவர் அம்மா, உன்னுடைய கண்ணீரை கண்டவரே சம்மா, உன்னுடைய பாரங்களை சுமந்தவர் அம்மா, உன்னுடைய கண்ணீரை கண்டவரே சம்மா. காலங்கள் மாறினால கலகாத ரூத்தம்மா, காலங்கள் மாறினால கலகாத ரூத்தம்மா, கத்திருச்சு இருக்கையில கவலை உனக்கு என்னம்மா, கத்திருச்சு இருக்கையில கவலை உனக்கு வேண்டாமா, ரூத்தம்மா ரூத்தம்மா கண்ணீர் வேண்டாமா, ரூத்தம்மா ரூத்தம்மா கண்ணீர் வேண்டாமா. தெலுங்கு தெலுங்குல தெலுங்குல பா, పచ్చిలో గమనిత చూడమ్మా, పట్టుకున్న గొప్పదాని నీవమ్మా, పచ్చిలో గమనిత
మరుతమ్మా పట్టుకున్న గొప్పదాని నీవమ్మా తల్లి మరిచిన తండ్రి విడిచిన తల్లి మరిచిన తండ్రి విడిచిన నిన్ను మరవాద ప్రభు యేసమ్మా నిన్ను మరవాద ప్రభు యేసమ్మా రుతమ్మా కన్నీరు విందామా రుతమ్మా கண்ணீர் வேண்டாமா கத்தரித்து இருக்கையில் கவல உனக்கு வேண்டாமா கவல உனக்கு வேண்டாம் கவல உனக்கு வேண்டாமா ரூத்தமா கண்ணீரே உனக்கு வேண்டாமா. என்ன மழை பெஞ்ச மாதிரி ஆயிடுச்சா? அலையில செல்வம் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இது மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி சிரிச்சிங்கனாலே போதும், நல்லா ஆகிடுவீங்க. நீங்கள் ஒன்று சிரி கூச்சிருக்கு 5 கிலோ இஞ்சி தொண்ணு மாதிரி உக்காந்துக்கோங்க சனங்க. அன்றைக்கி அரக்கோணத்தில் பாடுறேன் பேரா டி மைனர் கார்டு கொடு. திமிக்கிட வாகன செம்பும் தானி 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 நீ 500 ரூபாய் தானி, நீ 250 ரூபாய் தானி, நீ 500 ரூபாய் தானி, நீ 500 ரூபாய் தானின்னு சில கண்ணை தந்த பாரு, ஒருத்தரையும் காணும். எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட 500 ரூபாய் காப்பான கட்ட நீ எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. சபையே காயில் ஆயிடுச்சு. அப்பதான் கேட்டேன் பக்தர்களை, இவங்க தான் 2 பக்தர். பக்தா, ஏன் ஜனங்கள் காணவில்லை? உன் பாட்டு பிடிக்கவில்லை. பக்த கோடிகள் தெருக்கோடிக்கு போய்விட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், பக்த கோடிகள் தெருக்கோடிக்கு போனா நமக்கு என்ன வந்தது? நம்ம 3 பேர் அது பரலோகம் போகணும். அதுக்கு பேடுக்காரன் சொல்லலாம், பரலோகம் போறது அப்புறம் இருக்கட்டும், மைக்கை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். கீழே ஏறிக்கிட்ட கீபோர்டு ஆஃப் பண்ணிட்டு நாம் சந்தோஷமா இல்லை? இவ்வளோ இதுவரையில இது மாதிரி சிரிச்சு இருக்கிறீங்களா? நீங்க சிச்சிடல இதுவரையிலும் சிரிச்சு இருக்கிறீங்களா? பாருங்க பாசம், இதுவரையிலும் சிரிச்சதே கிடையாது. பாருங்க, அந்த சிரிப்பு தாங்க ஒரு மனிதனை வந்து உயிரோடு இருக்கு. நீங்க சரீரத்தை நேசித்த காட்டில் உயிரை நேசி. நிறைய பேர் சரீரத்தை நேசிப்பாங்க. நான் அமுல் மில்க்கு தான் குடிப்பேன், நான் இதைத்தான் துண்ணுவேன். எதை துண்ணாலும் நீ மண்ணுக்கு தான், மண்ணு உன்னை துண்ணும். ஆனால் உன் உயிரை நேசி. உனக்குள்ள பாருங்க ராஜாதி ராஜா உள்ள இருக்கிறாரு. அப்புறம் அவர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? பயப்படணும். அவர் தான் பிரஸ்தாபப்படுத்துகிற நாமம் உள்ளவர். நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு மாட்டும் நீங்கள் பயந்தா போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை. ஓகே, முடிச்சிடலாமா? இன்னும் 7 படிங்க. வெளி 19 7 படிங்க. வெளிப்படுத்தல் 19 7ஆம் அதிகாரம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இது இன்னைக்கு மணவாளனுடைய கல்யாண நாள். அல்லேலூயா. அதனால தான் நான் மனைவி, கைத்தட்டு, நான் மனைவி. அந்த மணவாளனுக்காக நான் பாடுறேன், அந்த மணவாளனை நான் உயர்த்துறேன், அந்த மணவாளனோட வருகைக்காக காத்திருக்கிறேன். அதனால தான் இந்த பாட்டு என்னுடைய செடியில் ரொம்ப அருமையான பாட்டு. எப்போ வருவீரோ எஸ், எப்போ வருகிறோம். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயம் ஒரு 20 பாட்டு புக் கொண்டு வந்துக்கிறோம். நீங்கள் 20 பேர் நீங்கள் வாங்குங்க. 20 பேருக்கு பாட்டு புக்கிலே என்னுடைய சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நடிகர்கிட்ட வாங்குகிறான். நடிகர் சாதன ஆள் இல்லை, ஆனால் ஊழியக்காரன் தான் சரித்திர ஆள். அந்த ஊழியக்காரனுடைய கையெழுத்து உன்னுடைய பாட்டு புக்கில் இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய அன்பு தாசனுக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். குழந்தைங்க நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராபர்ட்டையா இப்படி பேசுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை இப்படியெல்லாம் கடவுள் பயன்படுத்துவார். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் எச்சலை மேலே கல் வைக்க கூட உனக்கு கதி இல்லாத போயிடண்டான்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காத அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வேர்ல்டில் தெரியாத ராபர்ட்டையா தெரியாத ஆள் தமிழ்நாட்டில் 32 மாவட்டத்தில் 38 மாவட்டத்தில் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது.
இன்னைக்கு அப்படி கடவுள் என்னை பயன்படுத்துகிறாருன்னா அந்த தேவனுக்கு பிரியமான சின்ன பாத்திரம், அவ்வளோதான். சின்ன பாத்திரம், அதுவும் ரொம்ப கனவீனமான பாத்திரம். இது ஒரு மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கிறேன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பொக்கிஷம் எனக்குள்ள இருக்குது, அந்த பொக்கிஷம் பாடுது, அவ்வளோதான். ராபர்ட் வாய்ஸ் கிடையாது. ஓகே, பாட்டு கேட்போமா? ஈமெயில் எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கின்றேன். ஈசையா ஈசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. ஈசையா ஈசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இசையா இசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. இசையா இசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுதாமத்திலே, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுதாமத்திலே, ராஜாவே பள்ளத்தக்கிலே, ராஜாவே பள்ளத்தக்கிலே, என்னை வாழவிட்டு வந்துவிடு தின்னலே, வாழவிட்டு வந்துவிடு தின்னலே. எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இசையா இசையா, என்று சொல்லுகையா. இசையா இசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, ராஜாவே பள்ளத்தக்கிலே, என் ராஜாவே பள்ளத்தக்கிலே, என்னை வாழவிட்டு வந்துவிடு தின்னலே, வந்துவிடு தின்னலே. எப்ப வருவீரோ இயேசுவை, எப்ப வருவீரோ? என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். இசையா இசையா, இட்டிக்குத்தான் முடிவையா. இசையா இசையா, இட்டிக்குத்தான் இப்போ முடிவையா. ஆராதனை இப்போ முடிவையா, ஆராதனை இப்போ முடிவையா.
எனக்கு ஏற்ற மாதிரியே வாசிக்கிறேன். நானும் எவ்வளோ தம்பிங்களை பார்த்துக்கிறேன், இவன் எனக்கு ஏற்ற மாதிரியே வாசிக்கிறான். அப்படி தான் இருக்கணும் பிள்ளைங்க. நான் கோடு போட்டால் அவன் ரோடே போட்டுடணும். இப்போ இவங்க 2 பேரும் நல்லா வருவாங்க. அல்லேலூயா, ரைஸ்லான். நீங்கள் 2 பேரும் நல்லா வருவீங்க மக. ஐயா கூடவே இருங்க. ரைஸ்லான் நல்லா வாசிக்கிறப்பில்ல. முந்தா நேற்று அங்கே ஒரு இடத்துல போனேன். ஐயோ, செத்தவங்களை வெத்தலை குத்த மாதிரி வாசிக்கிறான். எப்பா தம்பி நீ வச்சிடறாப்பா, நான் ட்ராக்கை போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் பாட்டு. இப்போ ட்ராக்குக்கே வேலை இல்லாத ஆகிட்டான் பார் தம்பி. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுங்க, பிரஸ்தாப்படுத்துவீங்களா? அப்படின்னா ஆண்டவர் பெருமைப்படுத்தணும். ஒன்றும் இல்லை. நான் யார் தெரியுமா? ஹசக் நகரில் என் பேரை கேட்பார், என்ன ஆட்ட முடியாது. 4 வாட்டி பேதி ஆச்சுன்னா தெரியும், ஆம்புலன்ஸ் ஆச்சுக்கிட்டோம். அந்த ஆம்புலன்ஸ் கூட இப்படி தான் கத்துது. ஐயோ 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 ஐயோ. அதுக்கு வாச்சிக்கிறான் பாரு. நான் செவுத்துல மோதி செத்துருவேன். அதுக்கு வாச்சிக்கிறான் பாரு மாமா. ஐயோ 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 ஐயோ. டேய் நீ கத்துக்கிட்ட. இதோட அடுத்த வருஷம் பாஸ் எனக்கு கூடுவார். ஓகே, இந்த நல்ல வாய்ப்பு தந்து ஐயாக்கு நன்றி சொல்கிறேன். கத்துருங்க. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பாருங்கள், எனக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். வயசில் எனக்கு ரொம்ப ஹெல்த்து ரொம்ப முக்கியம். என்னோடய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், எனக்கு ஹார்ட் அட்டாக்கு யாராவது சொல்ல முடியுமா? 2018 எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. நான் இறந்துருந்தா எத்தனையோ வருஷம் ஆகிட்டுக்கும். ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிற காரணம் அப்பாவுடைய தயவு. எனக்கு ஸ்டண்ட் வச்சுருக்குறாங்க. இதோட கேரண்டி முடிஞ்சு போச்சு. 6 வருஷம் கேரண்டி கூட முடிஞ்சு போச்சு. இப்போ நான் நிற்கிறது ஸ்டென்ட்டால் இல்லை, இந்த பரிசுத்த தேவனால், இந்த பரிசுத்த தெய்வத்தால் நிற்கிறேன். அதனால் எனக்காக ஃபேமிலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஜெபம் தான் என்னை தாங்கும். அல்லேலூயா. அதனால் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய அன்பு தாசனுக்கும் சபையாருக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். பாட்டை கேட்டீங்களா? ஜோரா கையை தட்டு, ஜோரா கையை தட்டு.